அன்பான புள்ளிகளே, நாங்கள் இன்றைக்கு சமநிலிகள் என்ற பாடம் பார்க்க போகிறோம். ரைட், சமநிலிகள் என்றது உங்களோட பாடப்பிறப்பில் கொஞ்சம் சின்ன பாடம் ஒன்று தான். ஆனால் முக்கியமான பாடம் என்னென்னா, சமநிலை சம்பந்தமான அறிவு வேறு வேறு பாடங்களில் நிறைய இடங்களில் எங்களுக்கு தேவைப்படுறது. அப்போ சமநிலை என்ற என்ன இதில் தியரி ஒரு கொஞ்சம் தான். முந்தின பாஸ் பேப்பர், பழைய பாஸ் பேப்பரில் கொஞ்சம் கூட கேள்விகள் வந்திருக்குது. இப்போவும் வருது, வெறையிலேன்னு இல்லை. அப்போ எடுத்து எல்லா பாஸ் பேப்பரையும் செய்து கொண்டு பார்ப்போம். ரைட், சமநிலைகள். இப்போ சமநிலைகள்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சமன்பாடுன்னா என்ன? சமன்பாடுண்டா இப்போ ஏதாவது ஒரு கோவை எழுதி இது சமன் இதுன்னு எழுதினா இது சமன்பாடு. ஆனால் சில நேரங்கள் எழுதுவோம், ஏதாவது ஒரு கோவைன்னு எழுதி இப்போ எக்ஸகவாய் 15 நம்பாக சின்ன நல்ல சமன், இப்படி எழுதுறதுல தான் சொல்லுது சமநிலைகள். அப்போ இந்த சமநிலைகள் என்னென்ன வகையாக இருக்குது, இதில் வர தியரிகள் என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க 4 வகையாக சமநிலை எழுதுறாங்க. ஒன்று இது ஏ பெரிது பி. ஏ பெரிது பி என்றால் ஏ பியை விட கூட, ஏ பெரிது பியை விட சமனாக வரையலாதான், சமனாக வரையலாது. ஏ சிறிது பி என்றால் ஏ பியை விட சின்னதாக இருக்கணும், சமனாக வரையலாது. இப்படி கீழே இன்னொரு கோடு போட்டால் சமன், அதாவது சமனும் பெறலாம். ஏ பெரிது அல்லது சமன் பி, இது ஏ சிறிது அல்லது சமன் பி. எந்த ஒரு நேரெண்ணும் பூஜ்ஜியத்திலும் பெரிது. ஒரு நேரெண்ணுன்னு சொன்னா பிள்ளைகள் கட்டாயம் பூஜ்ஜியத்தோட பெருசு என்ன. எந்த ஒரு மறை எண்ணும் பூஜ்ஜியத்திலும் சிறிது. எனவே ஏ நேரெண் எனின் ஏ பெரிது பூஜ்ஜியம் எனவும், மறையெண் எனின் ஏ சிறிது பூஜ்ஜியம் எனவும் எழுதலாம். பூஜ்ஜியத்தோட கூட நேர், பூஜ்ஜியத்தோட குறைவண்டா மறை. அதில் கொஞ்சம் பேசிக் விஷயங்கள். வரை விலக்கணத்தை பா. ஏ பி மெய்யன்கள் எனின் எப்படி எழுதுனாங்க? ஏ பி மெய்யன்கள்ண்டா எப்படி எழுதுனாங்க? ஏ பி ரியல் நம்பர்ஸ், ஏபி மெய்யன்களின் மூலங்கள். ஏசயபி நேரெனின் எனின் மட்டுமே. இதில் நாங்கள் எனின் மட்டுமே என்று சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது பாருங்கோ. இப்போ ஏசயபி நேரென்று சொன்னால், நேரென்று இப்படி தான் தானே என்று சொன்னால் ஏ பெரிது பி என்று எழுதலாம். அதாவது இது தரப்படும் இடத்து இது எழுதலாம். அதே மாதிரி ஏ பெரிது பி என்று தரப்படும் இடத்து ஏசாய பி பெரிதென்றும் எழுதலாம். அதாவது இது தந்தால் அது சரி, அது தந்தால் இது சரி. விளங்குதானே? இப்படி ரெண்டு பக்கத்தாலேயும் எங்களுக்கு சொல்லலாம் என்றால் நாங்கள் ரெண்டு தரம் எனின் சொல்றாங்க. ஏசாய பி நேர் எனின் மட்டுமே ஏ பெரிது பி. இதை நாங்கள் இங்கிலீஷில் சொல்லிக்கல இஃப் அண்ட் இஃப் ஒன்லின்னு சொல்லுவோம். என்னண்டு இஃப் ஏ மைனஸ் பி கிரேட்டர் தேன் 0 ஒன்லி இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி. அப்போ ரெண்டு இஃப்பும் ஒரு ஒன்லியும் பெறும் அதுக்குள்ள. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லிக்கொள்ள தமிழ்லையும் எனின் மட்டுமேன்னு சொல்லுவோம். என்றால் எங்களாவது நிறுவ சொல்லி கேட்டால் எனின் மட்டுமே என்று சொல்லியிருந்தால் முதல் இதை எடுகோளாக எடுத்துக்கொண்டு இதை நிறுவணும், பிறகு மற்றதை எடுகோளாக எடுத்துக்கொண்டு மற்றதை நிறுவணும். ரெண்டு பக்கத்தான் நிறுவி காட்டணும் பிள்ளைகள். விளங்குது? இப்போ ஏசபி பெரிது பூஜ்ஜியம் என்றதை எடுத்துக்கொண்டு ஏ பெரிது பி நிறுவி காட்டணும், ஏ பெரிது பி என்று எடுத்துக்கொண்டு ஏசாயபி பெரிது நிறுவி காட்டணும். இதுதான் எனின் மட்டுமே என்றதுன்ற அர்த்தம். அப்போ ஏசாயபி பெரிது பூஜ்ஜியம் நாங்கள் எழுத எப்படி எழுதலாம் பாருங்க. ஏசாயபி பெரிது பூஜ்ஜியம் என்றால் ரெண்டு பக்கம் அம்புக்குறி போட்டு ஏ பெரிது பி என்று போடுறோம். அதாவது இது தரப்பட்டால் இது உண்மை, இது தரப்பட்டால் இது உண்மை. அதே மாதிரி சிறிதுக்கும் சிறிது பூஜ்ஜியம் எனின் ஏ சிறிது பி. சரிதானே? இதற்கமைய ஏ பெரிது பி என்பதை பி சிறிது ஏ எனும் எழுதலாம். இப்போ மாற்றியும் எழுதலாம் இல்லையா? இப்போ உதாரணம் சமன்பாட்டில் எக்ஸ் சமன் 5 எழுதுறதும் 5 சமன் எக்ஸ் எழுதுறோம் ஒன்று தானே இல்லையா? அதே மாதிரி சமன்லியில் 5 பெரிது 4 எழுதுறதும் இவை இஞ்சால மாற்றேக்கல 4 5 இஞ்சால மாற்றேக்கல இவரையும் மாற்றணும் 4 சிறிது 5 எழுதணும். சரிதானே? அப்போ அப்படி எழுதி கொள்ளலாம். அடிப்படையில் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்கோ. குறிப்பு இதில் பாருங்க, ஏ பெரிது பூஜ்ஜியம் பி பெரிது பூஜ்ஜியம் என்றால் இது ரெண்டு நேரம் கூட்டி விடலாம். சமநிலையில் அப்படி கூட்டி விடலாம். ரெண்டுமே நேராக இருந்தால் ஏ சக பியும் இதுவும் பெரிது தானே, பெரிது 0 சக 0. ரைட், இது சிறிதுக்குன்னு பொருந்தும். ஏ சிறிது 0 பி சிறிது 0 என்றால் கூட்டேக்குள்ள ஏ சக பி சிறிது சிறிதாக இருக்கும்,
சைவர் சைவர் சைவர். பெருக்கேக்கில் பாருங்கோ ஏ பெரிது 0 பி பெரிது 0 ரெண்டுமே நேர்கணியம் என்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டு நேர்கணியங்களை பெருக்கினால் வார விடையும் நேர்கணியம். அப்போ இது பெரிது 0 இது பெரிது 0 என்றால் ஏபியும் பெரிது 0 என்று. அதே மாதிரி ரெண்டு மரக்கணியத்தை பெருக்கினால் ஏ சிறிது 0 பி சிறிது 0 இது ரெண்டையும் பெருக்கிறீங்களா ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸை பெருக்கலையும் ப்ளஸ் தான் வரும். அப்போ ரெண்டு மைனஸ் ஏபி ரெண்டு மறைக்கணியம் அந்த ரெண்டு மறைக்கணியத்தையும் பெருக்கினாலும் எங்களுக்கு நேர்கணியம் வரும். சயதர சய சகன்னு படிச்சிருக்கிறோம். சயதர சய எங்கே குழப்பம் வரும் என்றால் ஒரு ஆள் பெரிது சைவர் ஒரு ஆள் சிறிது சைவர் ஒரு ஆள் பாசிட்டிவ் ஒரு ஆள் நெகட்டிவ் ஒரு ஆள் சக ஒரு ஆள் சய என்றால் பெருக்கேக்குள்ள சய தான் வருவார். பார்த்தீங்களோ? அதே மாதிரி ஒரு ஆள் பெரிது சைவர் ஒரு ஆள் சிறிது சைவர் என்றால் கூட்டேக்குள்ள ஏ சக பி சொல்லலாம் பிள்ளைகள். ஏனென்றால் ஏ பெரிது சைவர் என்றால் சைவருக்கு மேலே 1 2 3 4 5 எவ்வளவும் பெறலாம். பி சிறிது சைவர் என்றால் சைவருக்குள்ள சய 1 சய 2 சய 3 எவ்வளவும் பெறலாம். அப்போ ஏனையும் பின்னையும் பெருமனில் தங்கும் இதில் வரப்போகிறது விளங்குது. இப்போ ஏ பெரிதாக இருந்தால் எங்களுக்கு விட சகவாக வரும். இல்லை பி பெரிதாக இருந்தால் பெருமனை பொறுத்தளவில் பி பெரிது என்றால் விட சயவாக வரும். அப்போ ஒரு 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 நேர்கணியத்தையும் ஒரு மரக்கணியத்தையும் கூட்டிக்குள்ள வார விட நேராக இருக்குமோ மறையாக இருக்குமோ முதல்ல எங்களுக்கு சொல்லிடலாது. ஆனால் ரெண்டு நேராக கூட்டினால் கட்டாயம் நேர்றான், ரெண்டு மறையை கூட்டினால் கட்டாயம் மறைதான், ரெண்டு நேரை பெருக்கினால் கட்டாயம் நேர், ரெண்டு மறையை பெருக்கினால் கட்டாயம் நேர், ஒரு நேர்கணியத்தையும் ஒரு மரக்கணியத்தையும் பெருக்கினால் கட்டாயம் மறை. இதுகளை தெரிஞ்சு கொள்ளுங்கோ. அடுத்தது அடிப்படை சமநிலை தேட்டங்களை பார்க்க முடியாது. பெரிய கஷ்டமான தேட்டங்களில் சிம்பிள் தேட்டங்கள் பாருங்கோ. முதலாவது எல்லாம் மெய்யன்களாக இருக்கணும். ஏ பெரிது பி ரெண்டாம் பிள்ளைகள் இப்போ ரெண்டு பக்கம் சி என்ற ஒரு மாறிலியை கூட்டி விடலாம். கூட்டினால் சி சமன் சி தானே பிள்ளைகள். அப்போ கூட்டினோம் என்றால் இங்கால ஏ சக சி என்று வரும். பெரிதென்றது அப்படியே இருக்கும் பி சக சி. ரெண்டு பக்கம் ஒரு மாறிலியை கூட்டுற மாதிரி. அதே மாதிரி இந்த பெரிதுக்கு செய்த மாதிரி சிறிதுக்கும் செய்யலாம். ஏ சிறிது பி என்றால் இஞ்சையும் சியையும் கூட்டி விட்டோம் என்றால் ஏ சக சி சிறிது பி சக சி. ஆக ஒரு சமநிலையின் ரெண்டு பக்கமும் ஒரு மாறிலியை கூட்டலாம். அது நேர்மாறிலியாகவும் இருக்கலாம் மறை மாறிலியாகவும் இருக்கலாம். இங்கே பாருங்க 5 பெரிது 3 ரெண்டு பக்கம் ஒரு 2 கூடுங்க 7 பெரிது 5 ஒரு பிரச்சனையும் இல்லை. மறை மாறிலியாகவும் இருக்கலாம். இப்போ 5 பெரிது 3 ரெண்டு பக்கம் ஒரு சயோண்டை கொடுப்போம் 4 பெரிது 2 விளங்குதானே. ஆக ஒரு சமநிலை இந்த ரெண்டு பக்கமும் நேர்மாறிலியோ மறைமாறிலியோ ஒரே அளவான மாறிலியை ரெண்டு பக்கமும் சேர்த்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இதை பாருங்க கூட்டுறது மாதிரி இப்போ பெருக்கலை பார்ப்போம். ஏ பெரிது பியா இருக்கேக்குள்ள ரெண்டு பக்கமும் சி என்ற ஒரு கணியத்தால் பெருக்க போகிறோம். இங்கே சி என்றால் ஒரு நேர்கணியம், அதான் ரெண்டு பக்கமும் நேர்கணியத்தால் பெருக்கக்குள்ள என்ன நடக்கும் என்றால் ஏசி பிசி இவர் மாற மாட்டார், இவர் மாட்டார். அதுமாதிரி பிரித்தாலும் அதே மாதிரி தான். ஏ என்கள் சி பி என்கள் சி. பாருங்க ஒரு நேர்கணியத்தால் ஒரு சமநிலையின் ரெண்டு பக்கத்தையும் வேணுமென்றால் பெருக்கலாம், வேணுமென்றால் பிரிக்கலாம். உதாரணம் பார்க்க போறீங்களோ? உதாரணத்தை பாருங்கோ. 10 பெரிது 8 ரெண்டு பக்கம் 2 ஆள் பெருக்குங்க 20 16 பெரும். அப்போ பெரிதுன்னு தானே வருது, சமநிலை மாற இல்லை. 2 ஆள் பிரியுங்க, நேரால் பிரிக்கும், நேர்கணியத்தால் பிரிக்கிறேன்னா 2 ஆள் பிரித்தால் 5 இங்கே 4 அங்கேயும் 5 பெரிது 4 தானே வருது. ஆக ஒரு நேர் மாறிலியால் ரெண்டு பக்கமும் பெருக்கக்குள்ள சமநிலை மாறாது, நேர் மாறிலியால் ரெண்டு பக்கமும் பிரிக்கக்குள்ள சமநிலை மாறாது, நேர்மாறி. இப்போ பார்ப்போம் இது பெரிதுக்கல்ல செய்த நான் சிறிதென்றிருந்தால் அங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்க. ஏசி ஏ என்கள் சி பி என்கள் சி. இங்கே பார்ப்போம் ஒரு 12 சிறிது 15 3 ஆள் பேருக்கு பார்ப்போம். ரெண்டு பக்கம் 36 45 வருது. 36 சிறிது தானே, 3 ஆள் பிரியுங்கோ 4 5 வருது. ஆக பிள்ளையால்
சமநிலை என்னவாக இருந்தாலும் பெரிது சிறிது பெரிதல்ல சமன் சிறிதல்ல சமன் 4ல் எந்த சமநிலை இருந்தாலும் ரெண்டு பக்கமும் ஒரு நேர்கணியத்தால் பெருக்கியக்குள்ளேயோ நேர்கணியத்தால் பிரிக்கைக்குள்ளேயோ எங்களுக்கு சமநிலை மாறாது. சமநிலை மாறாது. இப்ப பாப்போம் மறைக்கணியத்தால பெருக்கி பிரிக்கிறதுல பற்றி பாப்போம். பாருங்க சி சிறிது சைவர். சி சிறிது சைவர் என்றால் இப்ப பாருங்க நாங்கள் எழுதுவோம் ஒரு 15 சிறிது அல்லது 15 பெரிது 10. இவரை சய 5ஆல பெருக்கும் ரெண்டு பக்கம் பெருக்கினால் இதுல சய 75 வரும், இதில் சய 50 வரும். பிள்ளைகள் சய 75 பெரிதோ சய 50 பெரிதோ சொல்லுங்க. சய 50 தான் பிள்ளைகள் பெரிது. உங்களுக்கு தெரியும் எண்கோட்டில் இதுல சைவர் 1 2 3 இப்படியே கூடிக்கொண்டு போக போகுது. இங்கால சய 1 சய 2 இங்கால பக்கம் குறைஞ்சு கொண்டு வர போகுது. அப்போ இதில் இப்படி பாருங்க சய 1 சய 2 வரைக்கும் சய 50 வந்து பிறகுதான் சய 75 வரும். அப்போ யார் பெரிய ஆளுன்னா சய 50 தான் பெரிய. இந்த பக்கம் அந்த கூடிக்கொண்டு போகுது. ஏன்னா சயவில பெருமானம் அந்த அது பெருமானம் கூடுதென்றால் சயோடு சேர்த்து பார்க்கக்குள்ள பெருமானம் குறையுது. அப்போ சய 75 சய 50 பார்க்க சின்ன. என்ன நடந்திருக்குது? சய 5ஆல ரெண்டு பக்கம் பெருக்கின ஒன்று இங்கே பாருங்க குறிக்கு என்ன நடந்திருக்காண்டு பெரிது என்றிருந்த குறி சிறிது ஆக மாறிடுது. பிரித்து பார்ப்போம். 15 சய 5ஆல் பிரித்தால் சய 3, 10 சய 5ஆல் பிரித்தால் சய 2. யார் பெரிதுன்னால் சய 2 பெரிது. அப்போ பாருங்க ஒரு மறைக்கணியத்தால் பெருக்கைக்குள்ளேயோ பிரிக்கைக்குள்ளேயோ எங்களுக்கு குறி மாறுது. இங்கே பெரிதென்றிருந்த குறி சிறிது என்று மாறுது. கவனிச்சிங்களோ வடிவே? அது ஏ சிறிது பியா இருந்தாலும் எங்களுக்கு சமநிலை எப்படியா இருந்தாலும் பெரிது அல்லது சிறிது பெரிது அல்லது சமன் சிறிது சமன் 4 சமநிலையில் எந்த சமநிலை இருந்தாலும் ரெண்டு பக்கம் ஒரு சயக்கணியத்தால் பெருக்கினால் அல்லது பிரித்தால் ரெண்டு பக்கம் ஒரு சயக்கணியத்தால் பெருக்கினால் அல்லது பிரித்தால் குறி மாறும். மறக்கக்கூடாது, குறி மாறும். ரைட். அடுத்தது பாருங்க ஏபி என்றது நேர்கணியங்கள் ரெண்டுமே சைவரலமாக பெரிது. அதுலேயும் ஏ பெரிது பியா. ரைட். அப்போ ஏ பெரிது பி என்றால் இவர் தலகுகளாக்கினால் ஒன்றின்களே ஒன்றின்கள் பி என்று தலகுகளாக்கினம் என்று சொன்னால் குறிமாறு. உதாரணத்துக்கு 5 பெரிது 4. ஆனால் ஒன்றின்கள் 5 ஒன்றின்கள் 4 பார்த்தால் ஒன்றின்கள் 4 பெரிது. 1002 5 ஒன்றின்கள் 5னா 1002. சும்மா யோசிச்சா அது 4 பிரித்து ஒரு பங்கு, இது 5 பிரித்து ஒரு பங்கு. 5 பிரித்து ஒரு பங்கு சின்ன இருக்கு. ஏன்னா ஆக தலகுகளாக்கியக்குள்ள நேர்கணியங்களை தலகுகளாக்கியக்குள்ள குறி மாறுது. நேர்கணியங்களா ஏபி நேர்கணியங்கள் என்றால் தலகுகளாக்கியக்குள்ள குறி மாறுது. நீ தலகுகளாக்கி போட்டு அவர் சி என்றால் பெருக்கினாம தானே இதை நீ 2ஆல் பெருக்கினால் 2 5 2 4. அது முதலே பார்த்துட்டோம். ஒரு சி என்ற ஒரு நேர்கணியத்தால் பெருக்கினால் மாற போகிறது இல்லையன்ட்டு. அப்போ ஒன்றின்களே ஒன்றின்கள் பிஏ சியால் பெருக்கினம் என்றால் அதில் மாறுறதுக்கு இல்லையோன்ட்டு. அடுத்தது ஏ பெரிது பி ரெண்டுமே நேர்கணியங்கள். ஏ பெரிது பி ரெண்டுமே நேர்கணியங்கள். இங்கே என்ன என்பது ஒரு விகிதமுறு எண். விகிதமுறு என்னன்னா உங்களுக்கு தெரியும். பி எண்கள் கியூ என்ற வடிவத்தில் எழுதக்கூடிய எண்ணெல்லாம் விகிதமுறு எண்ணு சொல்லுவோம். பி எண்கள் கியூ. அப்போ ரெண்டுமே நேர்கணியமாக இருக்கபடியால் ஏயின் எண்ணாமலுக்கு பியின் எண்ணாமலுக்கு கூட பெருசாக இருக்கு. அதாவது வலு போடைக்குள்ள இது மாறப்போகிறது இல்லை. இனி இவரை தலகுகளாக்கினேன் என்றால் உங்களுக்கு தெரியும் இது மாறுமெண்ட். இப்போ தான் சொல்லிச்சிருந்தான் தலகுகளாக்கினா மாறுமெண்ட். அப்போ மாறைக்குள்ளே பாருங்க இதை நான் எழுதலாம். ஒன்றின்கள் ஏயின் என்னன்றதை ஏயின் சய என்னன்னு எழுதலாம் தானே. சய வலுன்றது ஒன்றின்கள் நேர் வலு என்ன. அப்போ இவரையும் அதே மாதிரி பியின் சய எண்ணாம இருக்குன்னு எழுதி விடலாம். ஆக ஏ பெரிது பி என்றது இப்போ பாருங்க 2 சிறிது 3 பெரிது 2 3 பெரிது 2 3 10 2 10 விட பெரிதாக தான் இருக்கும். பாருங்க ஒரே வலுவை ரெண்டு பக்கம் போடக்குள்ள குறி மாறாது, சமநிலை மாறாது. அதுவே 3 சய 10 என்றால் இப்படி மாறும். 3 சய 10 2 சய 10 இப்படி மாறிக்கொள்ளும். விளங்கிச்சோ? ரைட். அடுத்தது சமநிலையில கூட்டலாம். இங்கே பாருங்க ஏ பெரிது பி சி பெரிது டி என்றால் கூட்டி விடலாம். இந்த பக்கம் ஏ சக சி என்று எழுதலாம். ஒரே குறியா இருக்கணும். இந்த பக்கம் பி சக டி என்று எழுதலாம். ஒரே குறியா இருக்கணும். இதில் குறிமாறினா கூட்டலாது. குறிமாறினா கூட்டலாது.
அடுத்தது ரெண்டுமே நேர் என்றால் இப்போ ஏ பெரிது பி சி பெரிது டி ஆனால் இது எல்லாமே பெரிது பூஜ்ஜியமாக இருக்கணும். ஏ பெரிது பி பெரிது பூஜ்ஜியம், அதாவது எல்லாமே நான் ஏபிசிடி 4 பேருமே நேர்கணியமாக இருந்தால் பெருக்கி விடலாம், பெருக்கலாம். பெருக்கினால் ஏசி பெரிது பிடி என்று வரும். பெருக்கலாம், ஆனால் கவனமாக இருக்கணும், எல்லாமே நேர்கணியமாக இருக்கணும். மரம் வந்துன்னா பிரிக்கலாது, மரம் வந்துன்னா பிரிக்கலாது. ரைட். அப்போ இப்போதைக்கு இவ்வளவு தான் பிள்ளைகள் தியரி. இந்த தியரியை வச்சுக்கொண்டு கணக்கில் அணுகக்குள்ள 2 விதமாக கணக்கில் அணுகலாம். அதாவது பெரும்பாலும் எங்களுக்கு ஒரு சமநிலையை தந்துட்டு இந்த சமநிலையை நிறுவுகன்னு கேட்போம். அதாவது இது இப்படி என்றால் இதை நிறுவுக, எக்ஸ் பெரிது 2 என்றால் இது பெரிது 0 நிறுவுக, அப்படி ஏதாவது வரும். அப்படி சமநிலைகளை நிறுவ சொல்லி கேட்டால் அதில் என்னென்ன அணுகிறதுன்றதுக்கு 2 முறை சொல்லித்தார். முதலாவது, சமநிலையின் வலது பக்கத்தில் உள்ள கோவையை இடது பக்கத்தில் உள்ள கோவையிலிருந்து கழித்து வெறும் கோவையை 0 பெரிது அல்ல சிறிதென காட்டுவதன் மூலம் சமநிலையை நிறுவனம். பாருங்கோ, இப்போ எஃப்எக்ஸ் பெரிது ஜிஎக்ஸ்ன்னு சொல்லி நிறுவ சொல்லி கேட்கணும் வைப்போம். இப்படி நிறுவ சொல்லி கேட்டால் நாங்கள் என்ன செய்கிறேன்டா, இருக்கட்டும், இது கேள்வி எப்படி இருக்கட்டுக்கும் எஃப்எக்ஸ் ஜிஎக்ஸ் எடுத்து சுருக்கி கொண்டு போகிறது. எஃப்எக்ஸ் என்றால் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் கணவன் இருக்க போது, ஜிஎக்ஸ் என்றால் அது மீது எக்ஸில் ஒரு சார்பாக இருக்க போது, அதை எடுத்து சுருக்கி கொண்டு போகிறது. சுருக்கி கொண்டு போய் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு அதை ஒற்ற கோவையாக்கி போட்டு அது பெரிது பூஜ்ஜியம்னு காட்டக்கூடியதாக இருக்கு. இதை சுருக்கி கொண்டு போய் உதாரணத்துக்கு இங்கே ஒரு நிறைவர்க்கமாக வந்துடுது என்றால் நிறைவர்க்கம் மறையாக இயலாது. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்கு பெரிது பூஜ்ஜியம்னு காட்டலாம்னு வந்துட்டு வைப்போமே. சரி, இப்போ எப்படி நிறைவர்க்கம் சக ஒன்றுன்னு வந்துட்டு வைப்போமே. பாருங்க, சுருக்கி கொண்டு போய்க்கலாம் நிறைவர்க்கம் சக ஒன்றுன்னு வந்துடுச்சு. உங்களுக்கு நிறைவர்க்கம் என்றால் கட்டாயம் நேர் அல்லது பூஜ்ஜியம், மறையாக இயலாது. அவர் ஒன்றை கூட்டம் என்றால் இது கட்டாயம் நேர். அப்போ இது நேர் என்றால் என்ன அர்த்தம்? எஃப்எக்ஸ் ஜிஎக்ஸ் நேர். அப்போ இந்த ஜிஎக்ஸ் அங்கே ஒன்று எழுதி உள்ளாம் தானே, எஃப்எக்ஸ் பெரிது ஜிஎக்ஸ். அப்போ எஃப்எக்ஸ் பெரிது ஜிஎக்ஸ் நிறுவனம் என்றால் முதல் ஜிஎக்ஸ் செஞ்சாலும் கொண்டு எஃப்எக்ஸ் ஜிஎக்ஸ் எடுத்து அதை ஒழுங்கமைச்சு அதை சுருக்கி கொண்டு போய் எங்களுக்கு அதை பெரிது 0 என்று காட்டிட்டோம் என்றால் இப்படி எடுத்து விடலாம். இதுதான் பெரும்பாலும் பாவிக்கிற முறை. விளங்கிச்சதோ? 2வது முறை என்ன சொல்லுது என்றால், 2வது முறை கீழே உள்ள தேற்றத்தை பயன்படுத்த முடியும். 2வது முறை கீழே உள்ள தேற்றத்தை பயன்படுத்த முடியும். தேற்றம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கோ. தேற்றம் என்ன சொல்லுது என்றால், மறையற்ற எண்களின் கூட்டலிடை. இப்போ A1 A2 A3 இப்படி n வரைக்கும் இருக்கின்றன. எண்ணிக்கையிலான எண்கள் இருக்கின்றன, அவ்வளவும் மறையற்றவை. 0 இருக்கலாம், நேரெண்கள் இருக்கலாம், மறை இருக்கக்கூடாது. இருந்தால் கூட்டல் இடையன்னு அவங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் கூட்டி பிரிக்கிறது. சாதாரணமாக சராசரி எடுப்போம், எண்களையும் கூட்டி எண்ணால் பிரிக்கிறத கூட்டல் இடை என்று சொல்லுவோம். கூட்டல் சராசரி, கூட்டல் இடை, கூட்டி பிரிக்கிறது. பெருக்கல் இடை என்று சொன்னால் எல்லாரையும் பெருக்கி எண்ணால பிரிக்கிறது இல்லை, எண்ணின் மூலம் எடுக்கிறது. அதாவது ஒன்றின்கள் எண்ணாம் வலு எடுக்கிறது. ரைட். இப்போ 2 ரூபாய் இருந்தால் வர்க்க மூலம் எடுக்கிறது, 3 ரூபாய் இருந்தால் கன மூலம் எடுக்கிறது, எண் ரூபாய் இருந்தால் எண் மூலம் எடுக்கிறது. எண் மூலம் என்றால் ஒன்றின்கள் எண்ணாம் வலு. சரிதானே? எடுத்தம் என்றால் எப்பவுமே கூட்டல் இடை இந்த பெருக்கல் இடையிலும் பார்க்க பெரிதாக இருக்கு. இப்படி ஒரு தியரி இருக்குது. சரிதானே? இந்த தியரியை நாங்கள் நேரடியாக பாவிக்கலாம். ரைட். இந்த தியரியை கூட்டலிட பெருக்கல் இடையிலும் பார்க்க பெரிது என்றதை பாவித்து செய்யலாம். பட் இது அடிக்கடி பாவிக்கப்படுறதில்லை, சில இடங்கள் மட்டும்தான். மற்ற ஐடியா சரி வராது என்றால் இதை பாவிக்க நாங்கள் காட்டித்தரலாம் உங்களுக்கு, எங்கெங்க அது பாவிக்கப்படும். உதாரணங்களை பாருங்கோ. உதாரணங்களை முதலாவது 1-2 கேள்வி நான் செய்கிறத பாருங்கோ, பார்த்துட்டு பிறகு ஒரு கேள்வியை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எம் பெரிது 0 எத்தனை காட்டணும்? எம் சக ஒன்றின் வர்க்கம் சய எம் வர்க்கம் சக எம் எடுப்போம். எடுத்து இவரை சுருக்கி கொண்டு போகிறோம். இவரை சுருக்கண்டா பாருங்க, இவரை விரிச்சதுனால் எம் வர்க்கம் சக 2m சக 1 வரும். வெளியே இனி ஒரு எம் வர்க்கமும் எம் இருக்கு. சரி, இந்த எம் வர்க்கம் கழிவட்டு போம் 2m, அதில் ஒரு m கூட்டுப்படுது,
கழிக்கக்குள்ளே இதில் ப்ராக்கெட் போட்டு கழிச்சிருக்கணும் என்ன ப்ராக்கெட் போட்டு கழிச்சா அதுலேயும் சைடில் வரும் என்ன பிள்ளை இது சைடில் வரணும் ப்ராக்கெட் போட்டு கழிச்சோம்னால் இதில் எங்களுக்கு சாய வரும் ரைட் அப்போ பாருங்க எம்பர்க்கம் கழி போட்டோம் 2 எம்மில் எம் போனால் எம் சவுண்ட் அப்போ எங்களுக்கு சொல்லியிருக்கார் எம் பெரிது 0 சொல்லியிருக்கிறார் எம் பெரிது 0 என்றால் 2 பக்கம் ஒன்றை கூட்டுறோம் எம் சவுண்டு பெரிது 1 ஆனால் 1 பெரிது 0 அப்போ 0 விட பெரிது 1 விட பெரிது எம் சவுண்டு என்றால் நாங்கள் சொல்லலாம் எம் சவுண்டு பெரிது 0 எம் சவுண்டு பெரிது 0 என்றால் எம் சவுண்டுன்றது யார் இவர் எழுதலாம் எம் சவுண்டின் வர்க்கம் எம் வர்க்கம் சக எம் பெரிது 0 எம் வர்க்கம் சக எம் பெரிது 0 சய விட்டுட்டோம் சய இப்போ இவர் அங்கால கொண்டு போகணும் என்றால் எம் சவுண்டின் வர்க்கம் பெரிது எம் வர்க்கம் சக எம் பாருங்கோ அதாவது காட்ட வேண்டியதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அவரை மெட்ட பக்கம் போட்டு அந்த கோவையை சுருகி கொண்டு போய் அந்த கோவை பெரிது சைவரன்னு காட்டினோம் என்றால் திரும்ப நாங்கள் தொடங்கிய இடத்துக்கு வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டு மீள ஒழுங்கமைச்சு போட்டு எங்களுக்கு தேவையானதை காட்டலாம் எங்கே நீங்களே செய்யறா இவனுங்க வாப்பித எக்ஸின் 7 சக 1 இருந்து எக்ஸின் 6 சக எக்ஸை கழிப்போம் கழிச்சால் எக்ஸின் 7 சய எக்ஸின் 6 பக்கத்தில் எடுப்போம் சய எக்ஸ் சக 1 பக்கத்தில் எடுப்போம் இதில் எக்ஸின் 6 பொது எடுத்தால் எக்ஸ் ஆய 1 வரும் சயோ பொது எடுத்தால் எக்ஸ் ஆய 1 வரும் இனி எக்ஸ் ஆய 1 பொது எடுத்தமென்றால் எக்ஸ் ஆய 1 பொது எடுத்தமென்றால் இதில் வரும் எக்ஸின் 6 சய 1 விளங்கிதோ நான் காட்ட வேண்டியது என்னென்றால் பாருங்க உடனே பாருங்க காட்ட வேண்டியது இது பெரிதல்ல சமன் 0 என்று காட்டும் பெரிதல்ல சமன் 0 என்று காட்டுறதுக்கு பாருங்க என்ன செய்வோம் என்றால் பிள்ளைகள் ஏ கணம் சாய பி கணத்தை காரணிப்படுத்துகிற ஒரு முறை ஒன்று இருக்கு ஏ கணம் சாய பி கணத்தை எப்படி காரணிப்படுத்துறது என்றால் ஏ சாய பி ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம் அதே மாதிரி ஏக்கணம் சக பீக்கணத்தை காரணிப்படுத்த முறை ஒன்று இருக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இதெல்லாம் சொல்லி தந்தேன் ஏ வர்க்கம் சய ஏபி சக பி வர்க்கம் தெரியாட்டே திரும்ப ஒருக்கா ஃபவுண்டேஷன் கோர்ஸை போய் பாருங்க இப்போ தான் எல்லாம் டிபி எடியூகேஷன் ஆப்பிலேயே வந்துட்டு தானே அப்போ நீங்கள் சிம்பிளாக ஆப்பே டவுன்லோட் பண்ணியாச்சு விரும்பின நேரம் விரும்பினதை பார்த்துக்கொள்ளலாம் என்ன ரைட் அதே மாதிரி ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் வர்க்கங்களின் வித்தியாசம் என்று சொல்லுவோம் அவரையும் காரணிப்படுத்தலாம் ஏ சக பி ஏ சய பி பாருங்க இதை நான் எக்ஸின் 6 சய 1ன்றத கணங்களோட வித்தியாசமாக யோசிக்கலாம் எக்ஸ் வர்க்கத்தின் கணம் 1 கணம் என்று எடுத்தனால் இது வரும் எக்ஸ் ஆய 1 எக்ஸ் ஆய 1 இது எழுதலாம் எக்ஸ் வர்க்கத்தின் கணம் தானே உள்ளியல் அப்போ எக்ஸ் வர்க்கம் சாய 1 எக்ஸ் வர்க்கம் சாய 1 உள்ளுக்கு வரும் எக்ஸின் 4 சக எக்ஸ் வர்க்கம் சக 1 வரும் சரிதானே அதாவது இந்த ஐடியாவை பாவிச்சுக்கணும் ஏக்கு பதிலாக இருக்கிறது எக்ஸ் வர்க்கம் பிக்கு பதிலாக இருக்கிறது 1 அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் வர்க்கம் பிக்கு பதிலாக 1 அப்புறம் அங்கே ஏ வர்க்கம் என்றால் எக்ஸ் வர்க்கம் வர்க்கம் எக்ஸின் 4 ஏபி என்று சொன்னால் 1 எக்ஸ் வர்க்கம் பி என்று சொன்னால் 1 ரைட் இப்போ பாருங்க இப்போ இவரை நான் திரும்பவும் உடைக்கலாம் வர்க்கங்கள வித்தியாசத்தை பாவிச்சு என்றால் எக்ஸ் ஆய 1 எக்ஸாக 1 உடைக்கலாம் இவரை உடைக்கலாம் எக்ஸின் 4 சக எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் இல்லை சக 1 உடைக்கலாம் சரியோ ரைட் இனி பாருங்க இனி இது வெறும் எக்ஸாய 1 வர்க்கம் என்று வரும் இங்கால ஒரு எக்ஸாக 1 இருக்க போகுது இங்கால எக்ஸின் 4 சக எக்ஸ் வர்க்கம் சக 1 இருக்க போகுது
பாருங்க பிள்ளைகள் சரியா உண்டு. அப்போ இப்போ பாருங்க பிள்ளைகள், இது ஒரு நிறைவர்க்கம். நிறைவர்க்கம் என்று சொன்னால் ஒரு காலம் சைவராகலாம், சைவராகலாம். இப்போ எக்ஸு கொண்டு வந்தால் இது சைவர். ஆனால் எக்ஸுக்கு வேறு என்ன பெருமானம் வந்தாலும் வர்க்கம் இருக்கிறபடியால் பிராக்கெட்டுக்கு உள்ள சதை வந்தாலும் வர்க்கத்தால் சகவாகிடுவார். அப்போ இவர் நாங்கள் பாருங்க ஒரு கால குறிப்போம், இவர் பெரிது அல்லது சமன் 0. இனி இங்கே பாருங்க, இவர் பெரிது அல்லது சமன் 0. ஏன் எக்ஸின் 4 இரட்டை வேலு, இரட்டை வேலுக்கள் ஒரு நாளும் சயவாகாது. எக்ஸுக்கு ஒரு சயப்பெருமானம் வந்தாலும் அது 4 தரம் பெருக்கியக்குள்ள அது சகவாகிடும். அதே தான் எக்ஸ் வர்க்கத்துக்கு பெரிது அல்லது சமன் 0. அப்போ இவையோட ஒன்றை கூட்டுறபடியால் இந்த பிராக்கெட் இருக்கல்லோ, இந்த பிராக்கெட் கட்டாயம் பெரிது சைவராக இருக்கும். இவர் 2 பேரும் ஆக குறைஞ்சது சைவராக அடுப்பினம், அங்கே ஒன்று கூட்டுப்படுது. அப்போ இந்த பிராக்கெட்டுக்கு வர விட கட்டாயம் உண்டை விட கூடவே தான் இருக்கு. ஆக ஒரு நேர்விட தான் அதுக்கு வரப்போகுது. இனி இவரை பாருங்க பிள்ளைகள், எக்ஸாக உண்டு கேள்வியில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு சொல்லியிருக்காருல்ல, எக்ஸ் ஆர்னு மூலம் இல்லோ, அது எக்ஸ் ஆர் சகன்னு சொல்லணும். அதாவது நேர்மெய்யன்களின் மூலம். நேர்மெய்யன்களின் மூலகம் என்றால் நேர்மெய்யனை தான் இருக்கும் என்று சொன்னால் இப்போ பாருங்க, எக்ஸும் நேரன்னு வந்துடும், எக்ஸும் நேரன்னு வந்துடும். ஆக இந்த பிராக்கெட் இப்போ 3 பிராக்கெட் இருக்கு பிள்ளைங்க, 3 பிராக்கெட். இவர் கட்டாயம் பெரிது 0, இவரும் பெரிது 0, இவர் பெரிது சமனும் 0 வரலாம். ஏன் சமன் 0 வரலாம் என்றால் எக்ஸு கொண்டு போட்டால் சமன் 0 ஆகலாம். இவர் 2 பேரும் 0 ஆகலாது. எக்ஸுக்கு நேர்கணியங்களை போடைக்கல இந்த 2 பிராக்கெட்டும் 0 ஆகலாது, 0 கூட தான் வரும். ரைட்? அப்போ எங்களுக்கு இதொரு நேர்கணியம், இதொரு நேர்கணியம், இது நேராக இருக்கலாம் அல்லது சைவராக இருக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, இவர் சைவராக இருக்கல மொத்த விடையுமே சைவராகிடும், இவர் நேராக இருக்கல மொத்த விடையுமே நேராகிடும். இவர் 2 பேரும் நேரானே, சக இது சகவாக இருந்தால் எல்லாமே சக, விட சக. இது சக இது சைவராக இருந்தால் விட சைவர். அப்போ எங்கள் மொத்தமாக விடையை பற்றி சொல்லக்கூடிய எங்களை ரேஞ்ச் என்ன? விடை சைவராக இருக்கலாம் அல்லது சகவாக இருக்கலாம். அப்போ நாங்கள் எழுதுவோம், எதிலையும் தொடங்கினாங்கள் எக்ஸின் 7 சக உண்டு, எக்ஸின் 6 சக எக்ஸ். இது பெரிதல்ல சமன் 0 வருது. என்ன இருக்குது? எக்ஸின் 7 சக உண்டு சய எக்ஸின் 6 சக எக்ஸ். இவர் அங்கால உண்டை விட்டம் என்றால் எக்ஸின் 6 சக எக்ஸ். அடுத்தது XY என்பன இரு வேறு நேரங்கள் எனின் இது எனவும் நிறுவுக. அதே மாதிரி எங்களை முதலாவது முறையிலே செய்து கொண்டு போகலாம். பாருங்க, எக்ஸின் 5 ஒயின் 5 இதை கருதுவோம். இவர் 2 பேரையும் உண்டை அடுப்போம். எடுத்தால் எக்ஸின் 4 பொது எடுத்தோம் என்றால் எக்ஸ் அயவாய் மிச்சம். இவர் 2 பேரும் உண்டை அடுப்போம். எடுத்து சயவையின் 4 பொது எடுத்தனென்றால் இல்லை சய எக்ஸ் வருமல்லோ, அது முன்னுக்கு வரும் சக உண்டு, இதில் சயவை என்று வரும். இப்போ பாருங்க, எக்ஸ் அயவையை பொது எடுத்தால் எக்ஸின் 4 சயவையின் 4. வர்க்கங்களின் வித்தியாசம் என்றதை பாவிச்சு எக்ஸின் 4 சய வையின் 4 காரணிப்படுத்தலாம். பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சய வை வர்க்கம், எக்ஸ் வர்க்கம் சக வை வர்க்கம். நான் ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தை காரணிப்படுத்தலாம், ஏ சய பி ஏ சக பி. இனி திரும்பவும் இவரை காரணிப்படுத்தலாம். எப்படி? எக்ஸ் சய வை இவரை காரணிப்படுத்தலாம், எக்ஸ் சய வை எக்ஸ் சக வை என்று. ரைட். இப்போ பாருங்க, இது எக்ஸ் சய வை முழுவதின் வர்க்கம், அங்கால இருக்கிறது எக்ஸ் சக வை எக்ஸ் வர்க்கம் சக வை வர்க்கம். இப்போ என்ன சொல்லியிருக்கார் என்றால் எக்ஸையும் வையும் பற்றி என்ன சொல்லியிருக்கார் என்றால் இது வேறு நேரங்கள். 2 நேரன்றது மட்டும் இல்லை, 2ம் வேறு வேறையாக வரை இருக்குன்னு சொல்லியிருக்கார். என்றால் ஏன் வேறு வேறையாக இருக்குன்னு சொல்லியிருக்கார் என்றால் வடிவா பாருங்கோ, இது நிறைவர்க்கம், பெரிது 0 மட்டும்தான் வரும், சமன் 0 பெறாது. ஏனென்றால் அது சமன் 0 வரணும் என்றால் எக்ஸும் வையும் சமனாக இருக்கும். ஆனால் எக்ஸும் வையும் வேறு வேறு என்ன சொல்லியிருக்கார், எக்ஸும் வையும் வேறு வேறு என்னபடியால் இது எங்களுக்கு சமன் 0 வெறியலாது. வேணுமெண்டா இதில் போட்டுக்கொள்ளும் பிராக்கெட்டுக்கு, எக்ஸ் சமன் இல்லை 0 என்பதால், எக்ஸ் சமன் இல்லை y என்பதால் இது 0 ஆகலாது.
பெரிது பூஜ்ஜியம் மட்டும்தான் இருக்கலாம். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே சய வந்தாலும் வர்க்கம் எடுக்கல சகவாயிடும். இனி ரெண்டு நேரன் தானே, இது நேரன் இது நேரன், இதை கூட்டிக்குள்ள உங்களுக்கு நேர்பெருமானம் தான் வரும். ரெண்டும் வர்க்கமாக இருக்குது, வர்க்கங்களை கூட்டிக்கு நேர்பெருமானம் தான். ஆக 3 பிராக்கெட் இருக்குது, 3மே சக பெருமானங்கள், 3 பிரிக்கைகளை வார விட பெரிது பூஜ்ஜியமாக இருக்கும். சரிதானே? யார் பெரிது பூஜ்ஜியம்? எக்ஸின் 5 வையின் 5 எழுதுவோம். எக்ஸின் 5 வையின் 5 எக்ஸின் 4 வையின் 4 எக்ஸ். ஆக எக்ஸின் 5 வையின் 5 பெரிது எக்ஸின் 4 வையின் 4 எக்ஸ். விளங்கிச்சோ? அடுத்தது முதலாவது முறையை பாவிச்சு செய்து கொண்டு போகிறேன். எக்ஸின் 7 சக வையின் 7 இது என்ன நிறுவட்டாம் என்ன? சாய எடுத்து இங்கே எடுப்போம். எக்ஸின் 4 வைக்கணம் எக்ஸ் கணம் வையின் 4 வேணுண்டா ஒழுங்காக வச்சிருக்க எழுதி காட்டுறேன் பாருங்க. எக்ஸின் 7ஓட எக்ஸின் 4 வைக்கணத்தை பக்கத்தில் எழுதுறேன். சாய எக்ஸ் கணம் வையின் 4 முதல் எழுதி போட்டு வையின் 7 கடைசியாக எழுதுறேன். இதில் எக்ஸின் 4 பொது எடுத்தனென்றால் எக்ஸ் கணம் சாய வைக்கணம், இதில் வையின் 4 பொது எடுத்தனென்றால் எக்ஸ் கணம் சாய வைக்கணம். ரெண்டுலேயுமே எக்ஸ் கணம் சாய வைக்கணம் பொதுவாக இருக்கிறபடியால் அதை பொது எடுத்தோம் என்றால் எக்ஸின் 4 சய வையின் 4 வரும். இதை காரணிப்படுத்தலாம். எக்ஸ் சய வை எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் ஒய் சக y வர்க்கம். ரைட். இவரை காரணிப்படுத்தலாம். எக்ஸ் சய வை எக்ஸ் சக வை எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். விளங்குதோ என்ன செய்யணுண்டு? எக்ஸின் 4 சய வையின் 4 என்றால் வர்க்கங்களின் வித்தியாசங்கள் பாவிச்சு எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் உடைக்கலாம். அந்த எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கத்தை திரும்பவும் வர்க்கங்களின் வித்தியாசத்தை பாவிச்சு எக்ஸ் சய y எக்ஸ் சக y உடைக்கலாம். அப்படி எக்ஸின் 4 வையின் 4 எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கம் ஒரு பிராக்கெட்டில், எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் இன்னொரு பிராக்கெட்டில். அந்த எக்ஸ் வர்க்கம் சய y வர்க்கத்தை திரும்பவும் எக்ஸ் சய y எக்ஸ் சக y உடைக்கலாம். அதுதான் உடைச்சல் இருக்கிறேன். இப்போ பாருங்க, எக்ஸ் சய y ரெண்டு இடத்துல இருக்கு. ஒரு எக்ஸ் சக y இருக்கு, ஒரு எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் இருக்கு, ஒரு எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் y சக y வர்க்கம் இருக்கு. நிறை வர்க்கம் எக்ஸும் வையும் சமன் இல்லை, ஆக பெரிது பூஜ்ஜியம். ரெண்டு நேரன்களை கூட்டினால் பெரிது பூஜ்ஜியம். வர்க்கைக்காக திரும்பவும் நேரன் தான் பூஜ்ஜியம். இது எல்லாமே நேரன்கள். அப்போ எக்ஸ் வர்க்கம் நேரன், y வர்க்கம் நேரன், எக்ஸ் வையும் நேரன். அப்போ இந்த பிராக்கெட்டும் பெரிது பூஜ்ஜியம். 4 பிராக்கெட்டுமே பெரிது பூஜ்ஜியமாக இருக்கிறபடியால் விடை பெரிது பூஜ்ஜியம் என்று வரும். அதாவது எக்ஸின் 7 சக வையின் 7 சய எக்ஸின் 4 வைக்கணம் வையின் 4 எக்ஸ் கணம் பெரிது பூஜ்ஜியம். அவரை அங்காள மாற்றி விட்டோமென்றால் எக்ஸின் 7 சக வையின் 7 எக்ஸின் 4 வைக்கணம் வையின் 4 எக்ஸ். இதுதானே அவர் கேட்டவர், அது அப்படியே வருது எங்களுக்கு. விளங்கிச்சதோ? அடுத்தது ஏபிசி என்பன வெவ்வேறான நேரன்களின் வெவ்வேறானதா? ஏபிசி சமன் இல்லை. ஏ கணம் சக பி கணம் பெரிது, இது என நிறுவுக. இதை உயிர்த்தறிகவாம். இங்கே பார்ப்போம். முதல் ஏ கணம் சக பி கணம் சய ஏபி ஏ சக பி. இவரையும் காரணிப்படுத்தலாம். ஏ சக பி ஏ வர்க்கம் சய ஏபி சக பி வர்க்கம். இவர் அப்படி எழுதுவோம். எழுதினால் ரெண்டு பேருக்கும் ஒரு ஏ சக பி பொதுவாக இருக்குது. அந்த பொதுவான ஏ சக பி எடுப்போம். எடுத்தால் இதுக்குள்ள ஏ வர்க்கம் வரும். பாருங்க, இதில் ஒரு சய ஏபி, இந்த சய ஏபியும் பெருக்குள்ள ரெண்டு வரும்.
இவரை பார்க்க ஒரு சந்தோஷம் வரணும். என்ன சந்தோஷம் என்றால் இவர் a சக b முழுவதின் வர்க்கம். அப்ப ஏயும் பியும் சமனில்லை என்றதால a முழுவதின் வர்க்கம் என்றது கட்டாயம் பெரிது பூஜ்ஜியம். சமன் பூஜ்ஜியம் கூட வராது. சமன் பூஜ்ஜியம் வராது. சமன் பூஜ்ஜியம் என்றால் ஏயும் பியும் சமனாக இருக்கும். இனி ஏயும் நேரன் பியும் நேரன் இது பெரிது பூஜ்ஜியம். அதால இந்த விடயங்களுக்கு பெரிது பூஜ்ஜியமாக வரப்போகுது. ஆக ஏகணம் சக பீகணம் சய ஏபி ஏ சக பி பெரிது பூஜ்ஜியம். ஏகணம் சக பீகணம் பெரிது ஏபி ஏ சக பி. இதான் முதலாவதாக கேட்டவர். பிறகு என்ன கேட்கிறார்? இதை உயிர்த்தறியட்டான். அப்போ இங்கே பாருங்கோ, நாங்கள் நிறுவனது ஏக்கணம் சக பீக்கணம் இந்த ஏ சக பியால் கீழே பிரித்து கிடக்கு. இங்கே ஏக்கணம் சக பீக்கணத்துங்களை ஏ சக பி என்று வருது. அப்போ நாங்கள் எழுதுவோம் இங்கே வரும் இப்படி எழுதுவோம். ஏக்கணம் சக பீக்கணம் பெரிது ஏபி ஏ சக பி. ஏகணம் சக பீக்கணத்தை ஏ சக பியால் பிரிச்சனென்றால் இது பெரிது ஏபி. இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்ல வேண்டியிருக்கும் என்றால் ஏ பெரிது பூஜ்ஜியம் பி பெரிது பூஜ்ஜியம் என்றதால ஏ சக பியும் பெரிது பூஜ்ஜியமாக இருக்கும். நேர்கணியத்தால் ரெண்டு பக்கமும் பிரித்தால் தான் சமநிலை மாறாது. அப்போ நீங்கள் ஏ சக பியால் பிரிக்கிறீங்களேக்குள்ள ஏ சக பி நேர்கணியமானதை செக் பண்ணும். அதை உறுதிப்படுத்தி போட்டு தான் ரெண்டு பக்கமும் பிரிக்கலாம். மாறி ஏ சக பி ஒரு மைனஸாக வரும் என்றால் பிரிக்கக்குள்ள சமநிலையை திருப்பி போட வேண்டி வரும். கவனமாக இருக்கும். ரைட். அப்போ ஏ சக பி நேர்கணியம் என்றதை உறுதிப்படுத்தும். இதேபோல் பீக்கணம் சக சீக்கணத்தின் கீழ் பி சக சி என்றது பெரிது பிசி என்று வரும். சீக்கணம் சக ஏக்கணத்தின் கீழ் சி சக ஏ என்றது பெரிது சிஏ என்று வரும். இப்போ மூன்று பேரையும் கூட்டி விடுங்க பாவம். இந்த மூன்றையும் கூட்டினால் இப்படியே ஏகணம் சக பீகணம் கீழே ஏ சக பி, பீகணம் சக சீகணம் கீழே பி சக சி, சீகணம் சக ஏகணம் சி சக ஏ பெரிது 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 ஏ பி பி சி சி ஏ. இதுதான் கேட்கப்பட்ட விட. ரைட். அப்போ உயிர்த்தறியண்டா நாங்கள் ஏற்கனவே நிறுவினதை வச்சு கொண்டு செய்யணும். அதிலிருந்து என்ன இந்த விடைக்கு வரலாம்ன்றது யோசிக்கணுமா? அடுத்தது XY என்பன வெவ்வேறு எண்கள் எனின் முதலாவது XY முழுவதின் வர்க்கம் பெரிது 4XY என்று சின்ன விஷயம் பாருங்கோ. XY முழுவதின் வர்க்கம் சய 4XY. x வர்க்கம் 10xy y வர்க்கம் சய 4xy. x வர்க்கம் சய 2xy என்று வரும் y வர்க்கம். இது x சய y முழுவதின் வர்க்கம் என்று வரும். இது பெரிது பூஜ்ஜியம். இங்கே x சமனில்லை வெவ்வேறுன்னு சொல்லியிருக்காரு. என்ன வெவ்வேறு? x சமனில்லை y என்றதால் இது சைவர் ஆகலாது. சைவர் ஆகலாது பெரிது சைவர் மட்டும்தான் வரலாம். ஏன்னா உயிர்த்தறிக. அப்போ நாங்கள் நிறுவனம் வச்சு கொண்டு செய்ய போகிறோம். என்ன XYயின் கீழே போயிருக்கு. அப்போ பாருங்க இப்படி எழுதுவோம். நாங்கள் நிறுவினது இது. இந்த 4XY எங்கேயால் எழுதுறேன். எங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? XYயின் கீழ் X சக Y என்று இருக்கு. XYயின் கீழ் X சக Y என்ன? ரைட். அப்போ XYயின் கீழ் X சக Y என்று எடுத்தனால் அங்கால இந்த 4 கொண்டு போகலாம். ஒரு X சக Y மிச்சம் கீழே 4. இந்த இடத்துல நான் எழுத வேண்டி இருக்கும் x பெரிது 0 y பெரிது 0 என்றபடியால் x சக y பெரிது 0, 4 பெரிது 0. ஏன் 4 பெரிது 0? ரெண்டு பக்கம் 4 ஆல் பிரிச்சிருக்கிறோம். ரெண்டு பக்கம் x சக y ஆல் பிரிச்சிருக்கிறோம். அப்போ x சக y பெரிது 0 என்று காட்டணும், 4 பெரிது 0 என்று காட்டணும். இதேபோல் வேறு யார் xy விட வேறு யார் இருக்கு? yz yx, yz y plus z, y plus z 4.
அடுத்தது y + x என்ன yx இல்லை இதில் ஒழுங்கு பிள்ளைக்கு xy yz வந்தால் இல்லை zx வரணும் என்ன ஒரு வட்ட ஒழுங்கில் வரணும் xyz ஒரு ஒழுங்கில் வரணும் அப்போ தான் அங்கே z சக x பேர் அடுத்து எழுதலாம் zx z சக x 4 எல்லாரும் கூட்டுங்கோ இந்த 3 பேரையும் கூட்டுங்க பாப்போம் கூட்டினால் xy இன் கீழ் x சக y yz இன் கீழ் y சக z zx இன் கீழ் z சக x எல்லாருக்கும் ஒரு 4 பொதுவாக இருக்கு கீழே எடுத்தால் இங்கே ஒரு x இங்கே ஒரு x 2x இங்கே ஒரு y இங்கே ஒரு y 2y இங்கே ஒரு சமன் இல்லைன்னு இதில் சிறிதண்டு வரும் சிறிது 2 z அந்த 2 வழி எடுத்து வெட்டி விட்டோம் இது வெறும் இவ்வளவும் சிறிது 1 இன் கீழ் 2 x சக y சக z 2 வரும் திருப்பி எழுதி விடணும் என்ன x சக y yz இன் கீழ் y சக z zx இன் கீழ் z plus x பாருங்க அப்படியே இது a இல்லை இது 2 விளங்குச்சோ அப்போ அரை x சக y சக z லம்பாக்க சின்னன் என்றது ஒய்த்தறிகன்றபடியாக இருக்கிறத நாங்கள் நிறுவனம் வச்சுக்கொண்டு செய்வோம் சிம்பிள் அடுத்தது இதை பாருங்க இந்த குறியீடு பெரிது சமன் சிறிதென்று 3 வந்தா இல்லையா இப்போ இங்கே முதலாவது குறியீட்டு எடுக்க அங்கே முதலாவது குறியீட்டு எடுக்கணும் இப்போ இங்கே பெரிதுன்னா அங்கேயும் பெரிது இங்கே நடுவில் சமன் அங்கேயும் நடுவில் சமன் தான் வரும் அப்படி இங்கே கீழே இருக்கிற சிறிது அங்கேயும் கீழே இருக்க சிறிது அப்போ ஒன்றொண்டா எடுக்கணும் இங்கே பெரிது எடுக்கலாம் அங்கே பெரிது வரும் இங்கே சிறிது எடுக்கலாம் அங்கே சிறிது வரும் சரி ஆர்டரில் எடுக்கணும் சரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் இப்போ எக்ஸ் கணம் சாய எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 2 எடுப்போம் அது வெறும் இப்படி வரும் பாருங்க இந்த 2ஓட தொடர்படுத்திருக்கபடியால் எனக்கு எக்ஸாய 2 ஒரு காரணி வந்தால் நல்ல மாதிரி இருக்கு வெறுது ஒன்று இருக்கா பாப்போம் அப்போ நம்மளே 2ஓட தொடர்படுத்தி விடிய சொல்லலாம் என்ன அப்போ இதில் எக்ஸாய 2 எடுத்துனால் இங்கே எக்ஸ் கணம் இருக்கபடியா ஒரு எக்ஸ் வர்க்கம் வரணும் இப்போ பாருங்க சய 2 எக்ஸ் வர்க்கம் வந்துடுது அப்போ ஒரு சக எக்ஸை போட்டுன்றா தான் அது இங்கே சக எக்ஸ் வர்க்கம் ஆகி இந்த சய 2 எக்ஸ் வர்க்கத்தில் ஒரு எக்ஸ் வர்க்கத்தை இல்லாமல் பண்ணும் இப்போ சய 2 எக்ஸ் வந்துட்டுது அப்போ எனக்கு இனி என்ன வரணும் என்றால் சய 2 எக்ஸ் வந்துடுதல்லோ சய எக்ஸ் தான் இங்கே இருக்கணும் சகோண்ட போட்டோம் என்றால் அந்த சக எக்ஸ் இந்த சய 2 எக்ஸை சய எக்ஸ் ஆகும் சய 2 சமனாக வருது சரி இனி பாருங்க இப்போ பாப்போம் இவரை எக்ஸாய 2 வச்சுக்கொண்டு இவரை எழுதுறன்னு பாருங்க எக்ஸாக அரையின் முழுவதின் வர்க்கம் என்று எழுதினால் எக்ஸ் வர்க்கம் வந்துடும் 2 மடங்கு 2 பேரையும் பெருக்கக்குள்ள எக்ஸ் வந்துடும் 1/4 வந்துடும் அதை விட ஒரு 3/4 மிச்சம் இருக்க போகுது இப்போ விளையாட்டை பாருங்க இது கட்டாயம் பெரிது பூஜ்ஜியம் ஏன் பெரிதெல்லாம் சமன் பூஜ்ஜியம் ஏன் எக்ஸுக்கு என்ன வருமானம் வந்தாலும் ஒன்றில் எக்ஸுக்கு சயார வரைக்குள்ள பிராக்கெட் சைவர் ஆகும் பிராக்கெட் சைவர் ஆனால் வர்க்கமும் சைவர் எக்ஸுக்கு வேறு என்ன வருமானம் போட்டாலும் வெளியில் வர்க்கம் இருக்கிறபடியால் எங்களுக்கு ஒரு சகப்பெருமானம் தான் வரும் வர்க்கத்துக்கு ஒரு நாளும் சகப்பெருமானம் வராது இது பெரிது பூஜ்ஜியம் ஆக இந்த சங்கிலி அடைப்புக்குள்ள இருக்கிறவர் கட்டாயம் பெரிது பூஜ்ஜியமாக தான் இருக்கணும் அதாவது இவர் பூஜ்ஜியமாகினாலும் இங்கே ஒரு 4/3 கூட்டுப்படுறதால இந்த பிராக்கெட் கட்டாயம் பெரிது பூஜ்ஜியமாக தான் இருக்கும் கட்டாயம் பெரிது பூஜ்ஜியம் அப்போ இவற்ற குறி தான் தீர்மானிக்க போது எல்லாட்ட குறியே சரிதான் அப்போ பாருங்க எப்படி எழுதுவோம் இப்போ இவற்ற குறி எக்ஸை பொறுத்து மாறலாம் அப்போ நாங்கள் எழுதுவோம் எக்ஸ் பெரிது 2 எனின் எக்ஸாய 2 எக்ஸாக அரையின் வர்க்கம் 3/4 இப்போ எக்ஸ் பெரிது 2 என்றால் இவர் சகண்டில் வருவார் பெரிது பூஜ்ஜியமாக அமையும் அது பெரிது பூஜ்ஜியம் என்றால் எக்ஸ் வர்க்கம் சாய இல்லை எக்ஸ் கணம் சாய எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 2 பெரிது பூஜ்ஜியம் அதாவது எக்ஸ் கணம்
பெரிது எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 2 வரும். அப்போ ஒன்றை நிறுவி போட்டோம் பாருங்க, பெரிது நிறுவி போட்டேன், இதில் பெரிதுண்டா இதில் பெரிதுன்னு நிறுவி போட்டேன். இனி சமனை பாப், எக்ஸ் சமன் 2 என்றால் எக்ஸ் ஆய 2 எக்ஸ் ஆக அரையின் வர்க்கம் 3/4, இவர் 2 போட்டால் இவர் சைவர் ஆயிடுவார், சைவர். அதாவது எக்ஸ் கனம் எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் 2 இதை சுருக்கி தான் இப்படி வந்து நாங்கள் சைவர். இதே மாதிரி சிறிதுக்கு மொழி விடுங்க. எக்ஸ் சிறிது 2 என்றால் எக்ஸ் ஆய 2 எக்ஸ் ஆக அரை வர்க்கம் 4/3, 4/3 சிறிது 0 வேண்டாம், இது பெரிது 0, ஆனால் இவர் மைனஸ் ஆகிடுவார். அப்போ ஒரு நேர்கணியத்தை மரக்கணியத்தால் பிரிக்கலாம் மைனஸ். எக்ஸ் கனம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் ஆக 2 சிறிது 0, எக்ஸ் கனம் எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் ஆக 2. அப்போ நீ 3 சேர்த்து எழுதி விடுவோம் பாருங்க. என்னண்டு எக்ஸ் பெரிது சமன் சிறிது 0 இல்லை சிறிது 2 என்றால் எக்ஸ் கனம் பாருங்க, பெரிதாக இருக்கைக்குள்ள பெரிதுன்னு வந்தது, சிறிதாக இருக்க சிறிது சமன் எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 2. ரைட். அப்போ 3 குறியீடு இருந்தால் இப்போ பெரிதல்ல சமன் மட்டும் இருந்தால் அப்படி இருந்துச்சு போகலாம். பெரிது சமன் சிறிதுன்னு வந்தால் 3ஐயும் தனித்தனியாக காட்டி போட்டு கம்பைன் பண்ணி விடுறது பெட்டர். அடுத்தது என்ன நிறுவுக எங்க பார்ப்போம். இங்கே எக்ஸ் என்றது ஜட் பிளஸ் மெய்யன், என்ன மெய்யன் இல்லை நேரன். சரிப்பா, எக்ஸ் கனம் சாய எக்ஸ் வர்க்கம் சாய 2. இது எழுதலாம் நாங்கள் எக்ஸ் கனம் 1 எக்ஸ் கனம் எக்ஸ் வர்க்கம் 1 எக்ஸ் வர்க்கம். இந்த எக்ஸ் கணத்தையும் எக்ஸ் வர்க்கத்தையும் ஒன்றை அடுத்து நின்றால் இப்படி எழுதலாம், எக்ஸ் வர்க்கத்தை பொது எடுத்து போட்டு எக்ஸ் ஆய 1 எழுதலாம். இனி பாருங்க, இவர் 2 பேருக்கும் எக்ஸ் கணத்தை பொது எடுத்து நின்றால் இதில் 1 அங்கால சாய எக்ஸ் என்று வரும். அப்போ 2 பேருக்கும் எக்ஸ் ஆய 1 பொது எடுத்தால் எக்ஸ் ஆய 1 பொது எடுத்தால் ரைட் இங்கால வரும், இதில் எக்ஸ் வர்க்கம் இதில் 1 சாய எக்ஸ் இருக்குது, நான் வெளியெடுத்து எக்ஸ் ஆய 1 எக்ஸ் கனம் என்று வரும். சரி, ஒன்று பாருங்க, 1 எக்ஸ் கனம் என்று வருது. இனி எக்ஸ் ஆய 1 ரைட். இப்போ இதை கவனிங்க, ஏயின் எண் சாய பியின் எண் என்று வார சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் இருக்கா. இப்போ ஏ வர்க்கம் சாய பி வர்க்கம் என்றா பிள்ளையால் அது ஏ சாய பி ஏ சக பி என்ற ஒரு காரணி வரும். ஏ கனம் சாய பி கனம் என்றால் அது கட்டாயம் ஏ சாய பி அங்கால ஏ வர்க்கம் சக ஏ பி சக பி வர்க்கம் என்று வரும். ஏயின் 4 சாய பியின் 4 என்றால் ஏ சாய பி ஏ சக பி ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் என்று வரும். பாருங்கோ, ஏயின் என்ன அடுக்கு வந்தாலும் ஏ சாய பி என்ற ஒரு காரணியா வருது. அது காரணியா வாரது மட்டும் இல்லை, அங்கால வாரதெல்லாம் சக சகண்டு வருது. பாருங்க பாருங்க, ஏ வர்க்கம் சக ஏ பி சக பி வர்க்கம். அப்போ அதே மாதிரி அப்போ இவருக்கு நான் எக்ஸின் 5 சாய 1 என்றால் அதில் எக்ஸ் ஆய 1 கட்டாயம் ஒரு காரணியாக வரும். எடுத்து பார்ப்போம் இருக்கா, எக்ஸ் ஆய 1 இவரில் எக்ஸ் ஆய 1 காரணியாக எடுத்தால் அதாவது எக்ஸின் 5 சாய 1க்கு இந்த ஒழுங்கை பார்த்துனால் எக்ஸ் ஆய 1 கட்டாயம் ஒரு காரணியாக வரும் மாதிரி இருக்கு. பார்த்தால் மிச்சது என்ற போகும் பாருங்க, எக்ஸின் 5 என்றால் எக்ஸின் 4 வரும், சாய எக்ஸின் 4 வந்துடுச்சு. அப்போ ஒரு எக்ஸ் கணத்தை போட்டால் தான் சக எக்ஸின் 4 வந்து அதை வெட்டும். இப்போ சாய எக்ஸ் கணம் வந்துடுச்சு, எக்ஸ் வர்க்கத்தை போட்டால் அது இங்கே சக எக்ஸ் கணமாக்கி அதை வெட்டி விடும். சாய எக்ஸ் வர்க்கம் வந்துடுச்சு, சாய எக்ஸை போடுவோம். சாய 1 இருந்தது தானே, சக 1 போடுவோம். பாருங்க எக்ஸின் கேனம்.
அப்போ இதனால் எழுதலாம் எக்ஸாய உண்டின் வர்க்கம் எக்ஸின் 4 எக்ஸ் கனம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் சக உண்டு உண்டின்கள் எக்ஸ் கனம் தனித்தனியாக எழுதுறேன் எல்லாத்தையும். இப்போ பாருங்க எக்ஸ் ஒரு நேரன்னு சொல்லியிருக்கார். எக்ஸ் நேரன்னு சொன்னபடியால் இது பெரிது பூஜ்ஜியம். ஏன் எல்லாம் எக்ஸின் மடங்களாக தான் இருக்குது. ஒரு இடம் சக இல்லை, இல்லை இடம் சக தான் இருக்குது. அப்போ கட்டாயம் அது சக பூஜ்ஜியம் தான், பெரிது பூஜ்ஜியம் தான் பெறும். இங்கேயும் பாருங்க எக்ஸுக்கு சகண்ட போடைக்குள்ள இதுவும் சகவேத்தான் வரும். இங்கே பாருங்க எக்ஸுக்கு ஒன்றை போட்டால் சைவர் வரலாம், வேறு என்னதும் போட்டால் இதில் வர்க்கம் இருக்கபடியால் பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியம். என்ன எக்ஸுக்கு ஒன்று வரலாம், அந்த நேரன்னபடி எக்ஸுக்கு கொண்டு வரலாம், ஒன்று வந்தால் சமன் பூஜ்ஜியம். வேறு ஏதாவது இலக்கம் வந்தால் இது வர்க்கம் இருக்கபடியாக சகண்டு வரும். ஆக இது ரெண்டும் நேர்கணியம், இது நேர் அல்லது பூஜ்ஜியம். அப்போ இவர் பூஜ்ஜியம் ஆகிக்கல, எல்லாரும் பூஜ்ஜியம் ஆகிடும். ஆக விடையும் பெறும் என்னென்றால் பாருங்க இது நாங்கள் எழுதுவோம், இது பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியம் என்று வரும். எங்கள்கிட்ட இருந்தது என்ன, எக்ஸ் கனம் சயம் உண்டு எக்ஸ் வர்க்கம். ஆக எக்ஸ் கனம் சக எக்ஸின் சயம் உண்டு பெரிதல்ல சமன் எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸின் சயம். விளங்கிச்சதோ? சுகமாக ஒரு பக்கமாக போட்டு சுருக்கி கொண்டு போகிறது பிள்ளைகள் கட்டாயம் இதுதான் ஒரு வழி என்று இல்லை, வேறு வழியிலையும் சுருக்கி கொண்டு போகலாம். சுருக்கி கொண்டு போய் வார விட பெரிது பூஜ்ஜியம்னு காட்டிட்டீங்கன்னா சரி, பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம்னு காட்டிட்டீங்கன்னா சரி, ரைட் பிள்ளைகள். அப்போ இப்போ பாருங்கோ, நான் சொன்னேன் உங்களுக்கு சமநிலைகளை நிறுவுறதுக்கு எங்களுக்கு 2 முறை வளமையாக பாவிக்கிறாங்களேன்னு. ஒன்று வலது பக்கத்தில் இருக்கிற கோவையை இடது பக்கத்தை கொண்டு எழுதி போட்டு கழிச்சு வார கோவையை, கழிச்சு வார ஃபங்க்ஷனை நாங்கள் பெரிது பூஜ்ஜியம் சிறிது பூஜ்ஜியம் என்றதில் காட்டி அதன் மூலம் திரும்ப முதலாவது லைனுக்கு போய் அது பெரிது பூஜ்ஜியம் இல்லை சிறிது பூஜ்ஜியம் என்று போட்டு கேட்கப்பட்ட சமநிலையை நிறுவி காட்டினாங்க. 2வது முறை என்ன சொன்ன நான், 2வது முறை கூட்டல் இடை எப்பவும் பெருக்கல் இடையிலும் பார்க்க பெரிதுன்னு சொன்னான். அதாவது A1 A2 A3 AN வரையான இலக்கங்கள் இருந்தால் கூட்டல் இடை என்று சொல்றது AN வரைக்கும் போகிறது. அதை என்னால் பிரிக்கிறது, என்ன உறுப்புகளையும் கூட்டி என்னால் பிரித்தால் அது கூட்டல் இடை, கூட்டல் சராசரி பெரிது. அவ்வளோ பேரையும் பெருக்கி என்னாவது மூலம் எடுத்தம் என்றால், அதாவது ஒன்றின்கள் என்னாவது வலு எடுத்தம் என்றால் அதை சொல்றது பெருக்கல் இடை, அதை சொல்றது பெருக்கல் இடை. கூட்டல் இடை எப்பவும் பெருக்கல் இடை பெருசாக இருக்கு. பாருங்க ஒரு உதாரணம், சும்மா 2 உறுப்போட செய்துவா. எக்ஸ் கம ஒய் என்றால் இவற்றை கூட்டல் இடை என்ன, எக்ஸ் அக ஒய் எங்கள் 2. பெருக்கல் இடை என்ன, எக்ஸ் ஒய்னா வர்க்க மூலம் 2 பேர் தானே, 2 பேர் தானே வர்க்க மூலம் என்ன அறியாமல் இருக்குன்னா வர்க்க மூலம். இப்போ நாங்கள் எடுத்து பாருங்க, வர்க்க மூலம் எக்ஸ் ஆய வர்க்க மூலம் ஒய் என்பதுன்ற வர்க்கத்தை பற்றி கேட்க போகிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கணும், எக்ஸ் கம ஒய் என்பவை நேரெண்கள், நேர்மை எண்கள்னா இது வந்து நேர்மை எண்களுக்கு தான் சரி, நேர் உறுப்புகளுக்கு நேரெண்களுக்கு A1 to AN நேராக இருக்கணும். இதுக்கு ஏதாவது மரம் வந்துட்டுதுன்னா சரி, அது நேராக இருக்கலாம் அல்லது பூஜ்ஜியமாக இருக்கலாம், நேராக இருக்கலாம் அல்லது பூஜ்ஜியம், அதாவது மறையற்ற எண்களுக்கு, மறையற்ற எண்களுக்கு சரிதானே. அப்போ இங்கேயும் அதே மாதிரி மறையற்ற எண்களுக்கு என்றால் இப்படி எழுதுனாங்க, 6க்கு கீழே ஒரு சைவரம் போட்டு விடலாம், 6 0 மேலே ப்ளஸ் போட்டால் நேரெண்களும் சைவர் உள்ளடங்களாக நேரெண்கள். சரி, அப்போ எக்ஸ் நேரன் என்றால் வர்க்க மூலம் எக்ஸுக்கு ஒரு பெருமானம் இருக்கு, ஒய் நேரன் என்று சொன்னால் வர்க்க மூலம் ஒய்க்கு ஒரு பெருமானம் இருக்கு. வர்க்கம் எடுக்கிறபடியே அது கட்டாயம் பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம், பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம் இல்லோ. இது வர்க்கிங் ஆஃப் எக்ஸ் சய 2 மடங்கு வர்க்க மூலம் எக்ஸ் ஒய் சக இவற்ற வர்க்கம் என்றா ஒய் பெரிதல்ல பூஜ்ஜியம். எக்ஸ் சக ஒய் பெரிதல்ல சமன் 2 வர்க்க மூலம் எக்ஸ் ஒய். 2 இஞ்சால விட்டம் என்றால் எக்ஸ் சக ஒய் வர்க்க மூலம் எக்ஸ் ஒய். இந்த சமன் என்ற நிபந்தனை எப்போ வருமெண்டா இவர் சைவர் ஆயிக்கல, சமன் என்றது எக்ஸும் ஒய்யும் சமனாக இருந்தால் தான் சமன். அப்போ கணக்கில் எக்ஸும் ஒய்யும் சமமற்ற ஒன்றுக்கொன்று வெவ்வேறான உறுப்புகள் என்று சொல்லுவாரா இருந்தால் இதில் சமனும் போடலாது,
சரிதான் பிள்ளைகள். அப்போ ஒன்றுக்கொண்டு வெவ்வேறான உறுப்புகள்னா சமன் வராது. ஒன்றுக்கொண்டு வெவ்வேறான சொல்லி இல்லாட்டி ஒரே உறுப்புகளும் வரலாம் என்று சொல்லியிருந்தாருன்னா இதில் சமனும் வரலாம். சரிதான். அப்போ நாங்கள் எழுதலாம் வெவ்வேறான உறுப்புகளின் ரைட், வெவ்வேறான உறுப்புகளின் வர்க்கம் பெரிது 0 மட்டும்தான் வரும், அதில் சமன் வராது. இப்போ இதை சுருக்கி கொண்டு போனால் எங்களுக்கு x y = 2 xy என்று வரும். அதாவது கூட்டலிடை பெரிது பெருக்கலிடை என்று வரும். சரிதானே. வெவ்வேறான உறுப்புகள் சொல்லியிருக்காட்டி சமனம் வரும். விளங்கிச்சுதோ. இதுதான் 2வது தியரி, அதாவது சமநிலைகளை நிறுவுறதுக்கு எங்களுக்கு சில நேரங்களில் பயன்படக்கூடிய தியரி. பார்ப்போம் ஒன்று உதாரணத்தை. அதுக்கு a பெரிது 0, b பெரிது 0, c பெரிது 0, d பெரிது 0 எனின் நிபந்தனை சாட்டிஸ்ஃபை பண்ணது பாருங்க. என்னோட ஏபிசிடி எல்லாம் ஒன்றில் நேரெண்ணா இருக்குது அல்லது 0 இருக்குது, மறையா இல்லை. பின்வரும் சமநிலைகளை நிறுவுக. முதலாவது இங்கே 2 தான் இருக்குது. அப்போ எழுதுவோம் நாங்கள். இப்படி இங்கே பாருங்க, கூட்டலிடை பெரிதல்ல சமன் பெருக்கல். வெவ்வேறானு சொல்லி இல்லை, அதால் சமனம் பெறும். a சக b ன் கீழ் 2 பெரிதல்ல சமன் வர்க்கமூலம் ab. b சக c ன் கீழ் 2 வர்க்கமூலம் bc. c சக a ன் கீழ் 2 வர்க்கமூலம் ca. இங்கே ஒரே ஒரு நிபந்தனை தான், a, b, c பெரிதல்ல சமன் 0, அதாவது நேரன்கள் அல்லது 0, மறை அல்ல. இருந்தால் தான் அப்படி எழுதலாம். கூட்டினால் அரிய போது எடுத்து நண்டால் இங்கே ஒரு a இங்கே ஒரு a இருக்குது பாருங்கோ. இது a 2a, இங்கே ஒரு b இங்கே ஒரு b 2b 2c பெரிதல்ல சமன் வர்க்கமூலம் ab வர்க்கமூலம் bc வர்க்கமூலம் ca. ரைட். 2ஆல் வட்டினால் a சக b சக c பெரிதல்ல சமன் bc ca. இதுதானே அவர் கேட்டவர். விளங்குது. அப்போ பெருக்கலிட விட கூட்டலிட பெரிதன்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்யலாம். 2வது பகுதியப்பா, அதில் இன்னொரு பகுதி இங்கே பாருங்க. இங்கே பெருக்கப்பட்டிருக்கேண்ணே. அப்போ நாங்கள் அதே மாதிரி எழுதுவோம். கூட்டலிடை பெரிதல்ல சமன் போட்டு நாங்கள் என்ன பெரிதல்ல சமன் ஓம் பெரிதல்ல சமன் பெருக்கலிட பெருக்கலிட a சக b ன் கீழ் 2 பெரிதல்ல சமன் வர்க்கமூலம் ab. b சக c ன் கீழ் 2 வர்க்கமூலம் bc. c சக a ன் கீழ் 2 வர்க்கமூலம் ca. 3 பெருக்குங்கோ. இங்கே வரும் a சக b, b சக c, c சக a 2 2 2 8 பாருங்க. வர்க்கம் உள்ளதுக்குள்ள இதில் ஒரு வரப்போகுது. அப்போ வர்க்கம் உள்ளதில் a வர்க்கம், இங்கே ஒரு b பெருக்கேக்கில் b வர்க்கம் c வர்க்கம். எல்லாருக்குமே வர்க்கம் இருக்கக்கூடிய வர்க்கம் உள்ளதை விடலாம். விட்டால் a சக b, b சக c, c சக a 8 இதில் வர்க்கம் உள்ளதை விடுங்கோ abc 8 abc என்று வரும். ரைட். இவரப்பா a சக 1 b சக 1 c சக a b சக c. இப்போ பாருங்கோ, a சக 1 கொஞ்சம் உங்களுக்கு விளங்கணும். இவட்ட கூட்டலிட பெருக்கலிட பெரிதல்ல சமன் வர்க்கமூலம் ஏன ஏதர 1 தானே. b சக 1 2 c சக a 2 ca, b சக c 2 bc. இங்கே a, b, c என்பது மறையற்ற எண்கள், 1 என்பது கட்டாய நேரன். அந்த நிபந்தனையை திருப்தி செய்யத்தான் இது எழுதலாமா? மறை எண்கள் வெறுமையாக இருந்தால் எழுதியலாது. பெருக்குவோம். பெருக்கினால் a சக 1 b சக 1
சி சக ஏ பி சக சி கீழே 16 வரும் 2 2 2 2 4 தரம் மாறபடியா எல்லாமே பெரிதல்ல சமன் தான் இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ வர்க்கம் இதில் ஒரு பி பி வர்க்கம் சி 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 வர்க்கம் யா சி வர்க்கம் இப்போ என்ன செய்யுங்கோ 16ஆல் குறுக்கே பெருக்குங்கோ பெருக்கேக்குள்ள ஏ சக உண்டு பி சக உண்டு பி சக உண்டு பி சக உண்டு சி சக ஏ பி சக சி பெரிதல்ல சமன் 16 அங்கால விடுங்கோ வர்க்க மூலத்துக்குள்ள எல்லாருக்குமே வர்க்கம் இருக்கபடியால் அந்த வர்க்கங்களை விட்டு விடலாம் சிம்பிளா வருது பாத்தீங்களோ கூட்டலிடை பெரிதல்ல சமன் பெருக்கலிடை கூட்டலிடை பெரிதல்ல சமன் பெருக்கலிடை இந்த சமன்ன்றது வராது ஒவ்வொரு உறுப்புகள் என்று சொல்லுவாரா இருந்தால் சமன் கூட வராது பெரிது மட்டும்தான் வரும் நிபந்தனை என்ன நாங்கள் கருதுகிற எல்லா உறுப்புகளும் மறையற்ற உறுப்புகளாக இருக்கணும் நேராக இருக்கலாம் அல்லது சைவராக இருக்கலாம் நாலாவது பாருங்கோ வர்க்கமூலம் ஏ சக பி சி சக டி இருக்குது அங்கால ஏ சக பி சக சி சக டி பெருக்கப்பட்டிருக்கு பாருங்க நாங்கள் இப்போ ஏ சக பி ஒரு அதே மாதிரி சி சக டியும் ஒரு அதாவது மறையற்ற மெய்யன் இப்போ ஏ சக பியையும் சி சக டியையும் ஒரு எண்ணாக கருதினால் கூட்டலிடை பெரிதல்ல சமன் பெருக்கலிடை அப்போ இது ரெண்டையும் கூட்டலிடை என்றால் ஏ சக பியையும் சி சக டியையும் கூட்டி ரெண்டால் பிரிக்க இப்போ ஏ சக பியை ஒரு எண்ணாக கருதுங்கோ சி சக டியை இன்னொரு எண்ணாக கருதுங்கோ ரெண்டும் நேரன் தானே உள்ள நேரல்லது பூஜ்ஜியம் தானே கூட்டேக்கில் மறையாக இயலாது சியும் டியும் நேரல்லது பூஜ்ஜியம் அப்போ சீரிய கூட்டேக்கு அதுவும் மறையாக இயலாது பெருக்கலிட ஏ சக பியையும் சி சக டியையும் அப்போ 2 இலக்கத்தை பெருக்கிற மாதிரி பெருக்கி வர்க்க மூலம் தான் 2 2 தானே இப்போ வர்க்க மூலம் ரைட் இப்போ பாருங்கோ இதில் அறிய பொது எடுத்திருந்தால் ஏ சக பி சக சி சக டி பெரிதல்ல சமன் இதைத்தான் அவர் கேட்டிருக்கார் ஆனால் கேள்வியில் மெட்ட பக்கம் எழுதியிருக்கபடியா நாங்களும் திருப்பி எழுதி விடுவோமே ஏ சக பி சி சக டி வர்க்க மூலத்துக்குள்ள சிறிதல்ல சமன் அரை ஏ சக பி சக சி சக டி ஏன் சிறிதல்ல சமன் வந்தது திருப்பி விட்டுருக்கேன் இவரை இங்கால போட்டு அவரை அங்கால போட்டிக்குள்ள குறியே மாற்றிடுவோம் என்ன இவர் தான் சின்னவர் ரைட் அப்போ அவர் சின்னவர் அடுத்தது ரைட் ஏபிசிடி எல்லாமே பெரிது பூஜ்ஜியமாம் பின்வரும் சமன்நிலைகள் நிறுவுக ஒன்றுண்டா பாப்பம் முதலாவது பாப்பம் பாருங்க இப்போ எங்களுக்கு ஏ பெரிது பூஜ்ஜியம் பி பெரிது பூஜ்ஜியம் சி பெரிது பூஜ்ஜியம் தரப்பட்டிருக்கல்லோ அப்போ 2 நேர்கணியங்களை பெருக்கலாம் ஏபி பெரிது பூஜ்ஜியமாக வரும் அதை சியால் பிரித்தா அதுவும் பெரிது பூஜ்ஜியம் தான் எல்லாம் நேர்கணியம் தானே பிள்ளைகள் நேர்கணியங்களை பெருக்கினால் பிரித்தால் எல்லாம் பெரிது பூஜ்ஜியம்னு பார்த்துறாங்க ஆக ஏபிங்கள் சி என்பது ஒரு பெரிது பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய ஒரு கணியம் இது அதே மாதிரி மற்றதுலையும் எழுதலாம் ஏசிங்கள் பி பெரிது பூஜ்ஜியம் அப்போ இவர் 2 பேரையும் வச்சுக்கொண்டு எங்களோட கூட்டலிடை பெரிதல்லது சமன் பெருக்கலிடை என்றதை பாவிச்சம் என்றால் இது ஒரு எண்ணாக கருதுவோம் ஏபியின் சி சக ஏசியின் பி கீழே 2 பெருக்கினால் ஏபி ஏசி கீழே பிசி பாருங்க என்ன வருதுண்டு இதுலேருந்து வரும் ஏபியின் சி ஏசியின் பி பெரிதல்ல சமன் இந்த 2 அங்கால விடுவோம் பிசி வெட்டுப்பட்டுப்போம் வர்க்கமுழுதுக்கு ஏ வர்க்கம் வரும் ஏ வர்க்கம் என்றால் அதே தான் வர்க்கமுழுது வழி எடுத்தால் ஏ அப்போ பெரிது 2 என்று வருது அப்போ இங்கே பாருங்கள் இதில் ஏ இருக்கேக்குள்ள அதில் கீழே பியும் சியும் இருக்கேக்குள்ள அங்கால ஏ வருது அப்போ இதே போல் மற்றதில் எழுதுவோம் பாருங்க இப்போ எழுதுகிற பாருங்க இதே போல்
ஏபியின் கீழ் சி, கீழே சி வாரது எழுதுவோம், இனி கீழே ஏ வாரது, பிசியின் கீழ் ஏ, ஏயும் சியும் வந்துட்டுன்னா இங்கே பி வரும். சரி, அடுத்தது இவ ரெண்டு பேரையும் கூட்டி எழுதணும் பாருங்க. இங்கால ஏ வாரது தான் பி வாரது, சி வாரது என்றால் ஏசியின் கீழ் பி, பிசியின் கீழ் ஏ. அப்போ கீழே சி வராமல் இங்கே எழுதினோம் என்றால் இங்கே சி வரும். இந்த மூணு பேரையும் கூட்டுங்க. இப்போ கூட்டினால் ஏபியின் சி இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ 2 மடங்கு ஏபியின் சி, பிசியின் கீழே 2 இடத்துல இருக்குது பாருங்க. பிசியின் கீழே ஏசியின் கீழ் பி, அதை சிஏயின் கீழ் பி என்ன எழுதலாம் தானே. இங்காலையும் 2 மடங்கு எடுத்தீங்கள் என்றால் ஏ சக பி சக சி. 2 பக்கம் 2 வட்டி விட்டம் என்றால் ஏபியின் கீழ் சி, பிசியின் கீழ் ஏ, சிஏயின் கீழ் பி பெரிதல்லது சமன் ஏ சக பி சக சி. இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ ஏபிசி நேரன்கள்னு சொன்னால் அந்த ஏபியை பெருக்கிறது, கூட்டுறது, பிரிக்கிறது அதுவும் நேரன்னா வரும் என்றதை வச்சுக்கொண்டு அங்கால செய்யலாம். அடுத்தது இதில் 2 சமன்லி இருக்கு பாருங்க. இவரும் இருக்கார். முதல் இதை காட்டுற வழியை பார்ப்போம். அது எழுதுவோம் பாருங்க. ஏ பெரிது 0, பி பெரிது 0, சி பெரிது 0 என்றால் ஏன்கள் சி பெரிது 0. 2 நேரங்களை பிரிக்கிறதால வாரது நேரம் தான். பி எண்களே பெரிது 0, சி எண்கள் பி பெரிது 0. அப்போ இந்த 3 பேட்ட கூட்டலிட எழுதி போட்டு போவோம். என்ன கூட்டலிட பெரிதல்ல சமன் பெருக்கலிட ஏயின் கீழ் சி, பியின் கீழ் ஏ, சியின் கீழ் பி கீழே 3 பெரிதல்லது சமன் ஏயின் கீழ் சி, பியின் கீழ் ஏ, சியின் கீழ் பி. 3 ரூபல்லோ. அப்போ 3வது 3ல் 1 வெள்ள எடுக்கணும். அதாவது கனமூலம் எடுக்கணும். பிபி வெட்டுப்படும், ஏ வெட்டுப்படும், சிசி வெட்டுப்பட்டால் அவளுக்கு 1 தான் வரப்போஸ். அந்த 1 இங்கே 3ஆல் பெருக்கினால் பெரிதல்ல சமன் 1 என்று வருது. விளங்கிச்சதோ? ரைட். இனி இதே மாதிரி வர்க்கங்களோடு எடுக்கணும். வர்க்கங்களோடு எடுப்போம் பாருங்க. வர்க்கங்களோடு எடுப்போம். ஏ வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம் பெரிது 0. முதலாவது எழுதணுமா? பி வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம் பெரிது 0, சி வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம் பெரிது 0. 3 கூட்டி 3ஆல் பெரியுங்க. ஏ வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம், பி வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம், சி வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம். இதை 3ஆல் பிரித்தால் பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு இங்கால வரும் பெரிதல்லது சமன் ஏ வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம், அப்போ 3 அடுத்தமண்டா எல்லாம் வெட்டுப்படுதல்லோ. 2 அடுக்கிற வேலையே பார்ப்போம். இங்கே பாருங்க, 2 அடுத்தமண்டா என்ன நடக்குது பார்ப்போம். 2 அடுத்தமண்டால் இதில் 3 அடுத்தாப்புல எல்லாம் வெட்டுப்பட்டு எங்களுக்கு 3 தான் வருது. அப்போ எங்களுக்கு அந்த நடுவில் இருக்க உறுப்புக்கு மேலேண்டு காட்டிலாம் போயிடும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா 2 அடுத்து பார்ப்போம். 2 இங்கே பாருங்க. ஏ வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம், பி வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கத்தின் கீழ் 2. அதாவது 2 உறுப்பை கூட்டி 2ஆல் பிரிக்கிறது. 2 உறுப்பு தானே. அப்போ வர்க்க மூலம் தானே அடிக்கணும், கனமூலம் இல்லை தானே. ரைட். இதில் பாருங்க, ஏ வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம் சக பி வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம் பெரிதல்லது சமன். இந்த 2 மேலே போகும். இங்கே பி வர்க்கம் விட்டுப்பட்டால் ஏ வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம் ஏன் கீழ் சி என்று வரும். இதே மாதிரி மெட்டாக்கள் எழுதுவோம். ஏ வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கத்தை வச்சு கொண்டு மற்றவர் எடுப்போம். சி வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம் எழுதினால் 2 மடங்கு. இங்கே பாருங்க, இதில் பியும் பியும் விட்டுப்பட்டு ஏசி வந்தது. இதில் ஏயும் விட்டுப்பட்டு சிபி வரணும், சியின் கீழ் பி. இனி இவ 2 பேரும் எடுப்போம். பி வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம், சி வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம் 2 மடங்கு.
சியும் சியும் வெட்டுப்பட்டால் பியின் கீழ் ஏ என்று வரும். மாறி மாறி பிள்ளைகள் அதை எடுக்கக்கூடிய வரிசை மாற்றங்கள் சேர்மானங்கள் எடுக்கிறதானே, 2 2 எடுக்கிறது என்ன, 3 உறுப்பை 2 2 எடுக்கிறேன்றால் 3 விதமாக எடுக்கலாம். இப்போ 3 கொடுங்குவாம் 2 மடங்கு ஏன் இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது. ஏ வர்க்கத்தின்கள் பி வர்க்கம், பி வர்க்கத்தின்கள் சி வர்க்கம் இங்கே 2 மடங்கு, சி வர்க்கத்தின்கள் ஏ வர்க்கம் 2 மடங்கு, அங்காலையும் 2 மடங்கு, ஏ இன்கள் சி, சி இன்கள் பி, பி இன்கள் ஏ. இந்த ரெண்டையும் வட்டி விடுங்கோ. ஏ வர்க்கத்தின்கள் பி வர்க்கம், பி வர்க்கத்தின்கள் சி வர்க்கம், சி வர்க்கத்தின்கள் ஏ வர்க்கம் பெரிதல்ல சமன் ஏ இன்கள் சி, சி இன்கள் பி, பி இன்கள் ஏ. ஆனால் இவர்தான் ஏற்கனவே ஒன்றை விட பெருசு, ஒன்று இல்லை 3 புள்ளி, அந்த 3 குறுக்க இருக்க 3 பேர் ஒன்று இல்லைன்னா 3 விட பெரிதுன்னு காட்டியிருக்கோம். ஆக திருப்பி எழுதி விடலாம் பாருங்க. ஒவ்வொன்று இதில் 1 2 இதுக்கு எண்களை போட்டு வச்சுட்டு பேரிட்டு வச்சுட்டு 1 2 1,2 இருந்து 1,2 இருந்து ஏ வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம், பி வர்க்கத்தின் கீழ் சி வர்க்கம், சி வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம், ஏ இன் கீழ் சி, சி இன் கீழ் பி, பி இன் கீழ் ஏ பெரிதல்ல சமன் 3. குழங்கிச்சதோ? அப்போ 2 சமன்லி அதுக்குள்ள வந்தால், அதாவது 3 கோவை 2 அடையாளம் வந்தால் 2 2 எடுத்து என்ற ஒன்று இருக்கும். ரைட். அடுத்தது ஏபி சக சிடி, ஏடி சக பிசி. ஒன்றா இங்கே பாருங்க. ஏ பெரிது சைவர், பி பெரிது சைவர், அப்போ ஏபியும் பெரிது சைவர். சி பெரிது சைவர், டி பெரிது சைவர் என்றால் சிடியும் பெரிது சைவர். இதில் ஏ நீங்கள் பிசியும் பெரிதல்லோ, பிசி பெரிது சைவர், ஏடி பெரிது சைவர். கூட்டலிடை பெரிதல்ல சமன் பெருக்கலிடை. முதலாவது ஏபியும் சிடியும் உண்டு அடுக்கும். ஏபி சக சிடியின் கீழ் 2 பெரிதல்ல சமன் வர்க்க மூலம் ஏபிசிடி. ஏபியும் சிடியும் பெருக்கி விடுறானே முதலாவது. இனி ரெண்டாவது, இதில் இன்னொன்று எழுதலாம் பாருங்கோ. ஏபிசிடி எல்லாம் நேராக இருக்கபடியால் ஏபிசிடி 4ஐயும் பெருக்கினால் வார கணியம் நேர்கணியமாக இருக்கும். அதுக்கு வர்க்கம் மூலம் எடுத்தால் அதுவும் நேர்கணியமாக இருக்கும். நேர்கணியத்துக்கு வர்க்கம் எடுத்தால் நேர்கணியம் வரும். ஆக இவர் ஒரு நேர்கணியம், இவர் ஒரு நேர்கணியம். சரி, இனி ஏடி சக பிசி இருக்கல்லோ, அவருக்கும் அதே மாதிரி பாவிப்போம். பாவிச்சால் ஏடியும் பிசியும் பெருக்கப்பட்டு வரும், அதுவும் பெரிது பூச்சியமாக இருக்கு. இப்போ என்ன செய்வோம் என்றால் 2 பெருக்கப்பட்டிருக்குதுன்னா, இப்போ இவரையும் பெருக்கும். இவர் 1 வெப்பம், இவர் 2 வெப்பம், 1 தர 2 நேர்கணியங்கள்படியால் எங்களுக்கு பெருக்கலாம். நேர்கணியங்கள்படியாக பெருக்கலாம். பெருக்குங்க பாப்போம். ஏபி சக சிடி கீழே 2, ஏடி சக பிசி கீழே 2. இங்கால பெரிதல்லது சமன். இதுக்குள்ள பாருங்க, வர்க்க மூலத்துக்குள்ள ஏ 2 தரம் இருக்கு, பி 2 தரம் இருக்கு, சி 2 தரம் இருக்கு, டி 2 தரம் இருக்கு. அப்ப அடுத்த வரியில வர்க்க மூலத்தை விட்டுட்டு இந்த 2 2 அங்கால கொண்டு போங்கோ. ஏபி சக சிடி, ஏடி சக பிசி பெரிதல்ல சமன். இந்த 4 அங்கால வரும், இதில் வர்க்க மூலம் இல்லாம போகும். ஏபிசிடி 4 மடங்கு ஏபிசிடி என்று வரும். அடுத்தது 10வது கேள்வி. அதில் 6 பகுதி இருக்கு. ஒன்று செய்யுங்க. டக் 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 டக்குன்னு நீங்களே செய்யணும், செய்து ஓட்டுப்படியாக பார்க்கணும். ஏபி பெரிதல்ல சமன் 0 இதை பற்றி கேட்கணும். நாங்கள் எடுப்பாங்க முதலாவது முறையின்படி. ரைட். பாருங்க, இதை நான் ஃபுல்லாக விரிச்சு எழுதலாமேண்ணா. எல்லாட்டி 2 2 எடுப்போம். இப்போ ஏசபின்னு 4ஆம் எடுக்கண்டால் ஏசபியின் வர்க்கத்தின் வர்க்கம் தானே பிள்ளைகள். இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க. ஏசபியின் வர்க்கம் விரிச்செழுதுவோம் சுகமாக இருக்கு. ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கத்தின் வர்க்கம்.
சய ஏயின் 4 சய பியின் 4. இதை வர்க்கிச்சால் ஏயின் 4 ஏ வர்க்கம் பி வர்க்கம் பியின் 4 ரைட். நீ வேற உங்களுக்கு இப்போ 3 உறுப்பு இருந்தால் எப்படி விரிக்கிறதுன்னு உங்களுக்கு படிச்சு நாங்களே இவற்றை வர்க்கம் என்றால் முதல் எக்ஸ் வர்க்கம் ஒய் வர்க்கம் ஜட் வர்க்கம் பெறுவார். பிறகு பாருங்க இப்போ எக்ஸாக ஒய்ஸாக ஜட்டை 2 தரம் பெருக்கேக்க ரைட் இதில் எக்ஸும் ஒய்யும் வரும், இதில் எக்ஸும் அப்போ 2xy வரும். அதே மாதிரி 2yz வரும், 2zx வரும். சரி கொண்டு பாருங்க. எல்லாம் 9 உறுப்பில் வரணும். இதில் 6 இதில் 3 9 இதில் 3 3 பேருக்கு 9 உறுப்பில் வரணும். 9 உறுப்புண்டால் இப்போ இந்த xy உண்டு இந்த xy உண்டு அப்போ 2 உறுப்பு 4 6 இதில் 3 9 உறுப்பு வரும் ரைட். அதே மாதிரி விரிச்சலுங்க இப்போ வர்க்கங்கள் எழுதி போட்டேன். இனி 2 மடங்கு a கனம் b 2a வர்க்கம் b வர்க்கம் 2a b கனம் சரிதானே. a வர்க்கத்தோட 2 பேரையும் எடுத்தனா அப்புறம் 2 எடுத்தனா சய a-ன் 4 b-ன் 4 a-ன் 4 b-ன் 4 வெட்டி விடலாம். இப்போ பாருங்க எல்லா இடம் ஒரு ஏபியை பொது எடுக்கலாம். என்ன ஏபியை பொது எடுத்தோம்னால் எல்லாரும் இந்த ஏ வர்க்கம் பி வர்க்கத்தை அப்படியே வச்சிருக்கலாம். இதில் ஒரு ஏ வர்க்கம் பி வர்க்கம் அதில் ஒரு ஏ வர்க்கம் பி வர்க்கம் 3 ஏ வர்க்கம் பி வர்க்கம். இனி மிச்சம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இவர் எடுத்தாச்சு இவர் எடுத்தாச்சு. 2 பேர்லையும் ஏபியை பொது எடுக்கலாம். 2 ஏபியை பொது எடுத்தால் இதில் ஒரு ஏ வர்க்கம் மிச்சம் அதில் ஒரு பி வர்க்கம் மிச்சம். இப்போ எங்களுக்கு காட்ட வேண்டியது பெரிது பூஜ்ஜியம் உண்டு, பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம். இது ஏபி பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம் என்றால் இவரும் பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம். அதாவது ஏபி சமன் பூஜ்ஜியமாக வரலாமல்லோ, அப்போ வர்க்கமும் சமன் பூஜ்ஜியமாக வரலாம். இவரும் பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம். இது ரெண்டும் வர்க்கங்கள்ன்றபடியால் அதுவும் பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம். ஆக முழு விடையுமே பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம் தான் வரப்போகுது. என்ன இப்போ ஏபி பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா இஞ்சாலையும் பூஜ்ஜியம் இஞ்சாலையும் பூஜ்ஜியம், அப்போ விட பூஜ்ஜியமாக வரலாம், இல்லாட்டி எல்லாம் சகவாக வரலாம் ரைட். அப்போ அது பெரிது பூஜ்ஜியம் என்று காட்டிட்டோம் என்றால் எனவே முதலாவது வரைக்கு போகும். ஏ சக பியின் 4 சய ஏயின் 4 பியின் 4 பெரிது பூஜ்ஜியம், பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம். ஆக ஏ சக பியின் 4ஆம் அடுக்கு பெரிதல்ல சமன் ஏயின் 4 சக பியின் 4. விளங்கிச்சதோ? அடுத்தது பி வர்க்கம் கியூ வர்க்கம் ஆர் வர்க்கம் எஸ் வர்க்கம் சமன் 1 எனின் பிஆர் சக கியூஎஸ் சிறிது 1 என காட்டுக. பாருங்க பி வர்க்கம் பெரிதல்ல சமன் 0, கியூ வர்க்கம் பெரிதல்ல சமன் 0. அப்போ பி வர்க்கம் எங்களோட கூட்டலோட பெருக்கலோட வெளியே போடுவோம். எங்களுக்கு ஆர்எஸ் வேணும். என்ன ஆர் வர்க்கமும் பெரிதல்ல சமன் 0, எஸ் வர்க்கமும் பெரிதல்ல சமன் 0. இப்போ இவர் 2 பேரையும் எடுத்து கூட்டலிடை பெரிதல்ல சமன் பெருக்கலிடை என்றதை போடுவோம். தியரி ரெண்டாவது மெத்தட். அந்த ரெண்டாவது மெத்தட் கூட்டலிடை என்றால் பி வர்க்கம் சக ஆர் வர்க்கத்தின் கீழ் 2 பெரிதல்ல சமன் வர்க்கம் மூலம் பி வர்க்கம் ஆர் வர்க்கம். அப்போ எழுதலாம் பி வர்க்கம் சக ஆர் வர்க்கம் பெரிதல்ல சமன் 2 பிஆர். இது வர்க்கத்துக்கு வழியாக எடுக்கலாம். இதேபோல் மற்ற 2 பேரையும் விடுவோம். உங்களுக்கு மற்ற 2 QS வேணும். இப்போ இவர் 2 பேரையும் எடுப்போம். எடுத்தால் இதே மாதிரி எழுதலாம். கியூ வர்க்கம் சக எஸ் வர்க்கம் பெரிதல்ல சமன் 2 QS. 2ஐயும் கூட்டி விடுங்க. கூட்டினால் பி வர்க்கம் சக ஆர் வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக எஸ் வர்க்கம் பெரிதல்ல சமன் 2 பிஆர் QS. இதில் பி வர்க்கம் சக கியூ வர்க்கத்துக்கு 1 போடலாம். அதே மாதிரி ஆர் வர்க்கம் சக எஸ் வர்க்கத்துக்கும் 1 போடலாம். அப்போ 1 சக 1 வரும். இது 2 1 இது 2 1 2 பிஆர் சக QS. இயால் என்ன நாங்கள் என்னென்னடியால் பிஆர் 2 வெட்டி போட்டு பிஆர் சக QS சிறிதல்ல சமன் 1. பாருங்க அதான் கேட்டபடி 1
பிஆர் சக கியூஎஸ் சிறிதல்லது சமன் உண்டு. அப்போ பார்க்கணும் பியும் ஆறும் ஒன்றா இருக்கபடியே தான் நான் பி வர்க்கத்தையும் ஆர் வர்க்கத்தையும் எடுத்தேன். கியூவும் எஸ்ஸும் ஒன்றா இருக்கபடியே தான் கியூ வர்க்கத்தையும் எஸ் வர்க்கத்தையும் உண்டு. அப்போ எதை எதை சோடி சேர்த்து எடுக்கிறேன்றதை மேலேருந்து பார்த்து பார்த்து யோசிக்கணும். அடுத்தது ரைட். இப்போ இதில் பாருங்கோ ஏபிசி பெரிது பூஜ்ஜியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் ஏபிசி ஒன்றுக்கொண்டு சமனில்லை என்று சொல்லியிருக்கு. அப்போ சமனில்லாத உறுப்புகள்னா அவங்களை சொன்னான் பெருக்கல்ட கூட்டல்டைய பார்க்கக்குள்ள கூட்டல்ட பெரிது கூட்டல்டன்னு போட்டால் மட்டும் காணும். சமன் போட தேவை இல்லை. முதலே சொல்லி தந்துட்டு அது. அப்போ இங்கே பாருங்க எப்படி எடுப்போம் என்றால் ஏ பெரிது பூஜ்ஜியம் பி பெரிது பூஜ்ஜியம் என்றால் இது பெரிது பூஜ்ஜியம் இதுவும் பெரிது பூஜ்ஜியம். ஆளையால் மாறி மாறி பிரித்தாலும் பெரிது பூஜ்ஜியம் தான் பெறும். அப்போ இங்கே பெருக்கலிட கூட்டலுடைய விட சின்ன தான் இருக்கு. என்ன காரணம் என்றால் ஏங்கள் பியும் பிஎன்கள் ஏயும் சமன் இல்லை. சமனாகணும் என்றால் ஏயும் பியும் சமனாக வரும். ஏ வர்க்கம் சமன் பி வர்க்கம் வரும். சமன் இல்லை. அதால் இங்கே சமன் போட தேவையில்லை. ஏன்கள் பி பிஎன்கள் ஏ கீழே 2 வர்க்க மூலம் ஏன்கள் பி பிஎன்கள் ஏ இது ரெண்டும் வெட்டுப்பட்ட 1 2 வரும். ஏன்கள் பி பிஎன்கள் ஏ பெரிது 2. இது ஏன்கள் பி பிஎன்கள் ஏ இந்த மாதிரி மட்டாக்கள் எழுதுவோம் பாருங்க. இனி மட்டாக்கள் எழுதலாம். எங்களுக்கு தேவை ஏன்கள் சி சிஎன்கள் ஏ பெரிது 2. ரைட். பிஎன்கள் ஏ பிஎன்கள் ஏ எடுத்துட்டோம். ஏன்னா பிஎன்கள் சி எடுக்கும். சிஎன்கள் பி பெரிது 2. சரி ஒன்று பாருங்க பிள்ளைகள். இப்போ எல்லாரையும் கூட்டுவோம் இருக்கா. கூட்டினம் என்றால் இப்படியே பார்த்து செய்யணும். இப்படியே பார்த்து செய்யணும். இதில் 6 ஏபிசி இருக்குது. என்ன 6 ஏபிசி இருக்குது. எங்கே பா கூட்டினால் ஏன்கள் பி பிஎன்கள் ஏ 2 தரம் வருது நினைக்கிறேன் பாருங்க. ஏன்கள் பி பிஎன்கள் ஏ இல்லை. ஏன்கள் சி சிஎன்கள் ஏ பிஎன்கள் சி சிஎன்கள் பி பெரிது 6. இப்போ எல்லாரும் ஏபிசியால் பெருக்கும். ஏபிசியால் பெருக்கினால் இதில் பி வெட்டுப்பட்டு ஏ வர்க்கம் சி வரும். இதில் ஏ வெட்டுப்பட்டு பி வர்க்கம் சி வரும். சி வெட்டுப்பட்டு ஏ வர்க்கம் பி வரும். ஏ வெட்டுப்பட்டு பிசி வர்க்கம் வரும். இதில் பி வர்க்கம் ஏ இதில் ஏசி வர்க்கம் 6 ஏபிசி. இங்கே உடனே நாங்கள் போட்டுக்கொள்ளணும். ஏபிசி பெரிது 0. அதனால் எங்களுக்கு பெருக்கக்கூடியாக இருந்தது. 2 பக்கம் பெருக்கேக்குள்ள குறி மாறாமல் இருக்குன்ற சமநிலை மாறாமல் இருக்குன்றால் அது ஒரு நேர்கணியமாக இருக்கணும். அப்போ அதை சொல்லுவோம். இனி விடைக்கேட்ட மாதிரி சோடி ஆக்குவோம் பாருங்க. விடையில் என்னென்ன சோடியாக இருக்குன்ட்டு. விடையில் பி சக சி ஏ சக பி என்று வருது. அப்போ பிசி எடுத்து போட்டு பி சக சி வரணும் என்றால் இவரையும் எடுப்போம். எடுத்தால் பிசி எடுத்தால் பி சக சி வரும். இனி சி சக ஏ வரும். அப்போ ஏசியை வழியில் எடுக்கும். இங்கே பாருங்க இவரையும் எடுப்போம். எடுத்தால் சிஏ வழியில் எடுத்தனால் இதில் ஒரு சி இதில் ஒரு ஏ சக. இனி மிச்சம் இருக்காக்கள் இவர் 2 பேரும். அதில் ஏபி எடுத்தனால் ஏ சக பி பெரிது 6 ஏபிசி. விளங்கிச்சதோ? இது ஒரு வித்தியாசமான நல்ல கேள்வி. திருப்பி செய்து பாருங்க. நீங்களே முதல் செய்து பார்க்கணும். விட வெராட்டி பயப்படக்கூடாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிறகு பார்க்கணும். அடுத்தது இங்கே பாருங்கோ. ஏ பெரிது 0 பி பெரிது 0 என்றால் நாங்கள் எடுக்கலாம் ஏன்கள் பி பெரிது 0 பிஎன்கள் ஏ பெரிது 0. அப்புறம் நாங்கள் கூட்டலிடை பெரிதல்லது சமன் பெருக்கலிடை. ரைட். இப்போ பாருங்க இதில் ஏன்கள் பி சக பிஎன்கள் ஏ கீழே 2
இதில் விடையில் ஏ கம பி என்று வரணுமா? ஏ கம பி வருது சூத்தியம். ரைட். வர்க்கமூலம் ஏன் கீழ் பி பியின் கீழ் ஏ விட்டப்பட்ட அது ஒன்று ரெண்டு வரும். ஏன் கீழ் பி சக பியின் கீழ் ஏ பெரிதல்ல சமன் 10. சரி, அப்போ இதில் ஏபி பெரிது 0 சொல்லியிருக்கார். ஏபி ஒன்று கொண்டு சமன் இல்லைன்னு சொல்லி இல்லை. சமன் இல்லைன்னு சொல்லாதபடியால் நான் சமன்ன்றதை விடையலாது. முதல் பகுதியில் சொல்லியிருந்தார் ஏபிசிடி 3-4 வேறு வேரியண்ட். அப்படி சொன்னால் இந்த சமன் போட தேவையில்லை. சொல்லாட்டி சமன் போட்டு கொள்ள வேணும். உங்களுக்கு விடிய பார்க்க ஒரு ஐடியா வரணும் இல்லையா? விடியில் சமன் இருக்குன்னா உங்களுக்கு சமன் வரணும்னு தெரியணும் உங்களுக்கு என்ன. அடுத்தது ஏபிசி நேர் ஏசக பீசக சி சமன் 1 இதான் பாருங்க. இப்போ 1 சாய ஏன்றதுக்கு இப்போ ஏசக பீசக சி 1 ஏசக சி அல்லது ஏசக பி என்றது 1 சாய சி என்று வரும். ஏசக சி என்றது 1 சாய பி என்று வரும். பீசக சி என்றது 1 சாய ஏ என்று வரும். அப்போ இந்த 1 சாய ஏக்கு பதிலாக நாங்கள் போடலாம் இவர் 1 சாய ஏக்கு பதிலாக பீசக சி. அப்போ நாங்கள் எடுப்போம் கூட்டலிடை பெரிதல்ல சமன் பெருக்கலிடை பீசக சியின் கீழ் 2 பெரிதல்ல சமன் வர்க்கமூலம் பிசி. இந்த பீசக சிக்கு பதிலாக போடும் 1 சாய கீழே 2 வர்க்கமூலம் பிசி. 1 சாய ஏ 2 வர்க்கமூலம் பிசி. ரைட். இதேபோல் 1 சாய பி வரும் பிள்ளைகள் இங்கே ஏ வரைக்கும் அங்கே பிசிஎல் வந்தது ஏசி. 1 சாய சி இதில் சி வந்தால் அங்கே ஏபி வரும். இப்போ 3ஐயும் பெருக்குவோம். பெருக்கினால் 1 சாய ஏ 1 சாய பி 1 சாய சி 2 2 2 8 வர்க்கமூலத்துக்குள்ள ஏ வர்க்கம் ஏ 2 தரம் இருக்கு, பி 2 தரம் இருக்கு, சி 2 தரம். ஆக 1 சாய ஏ 1 சாய பி பெரிதல்ல சமன் 8 ஏபிசி. 8 ஏபிசி என்று வரும். அடுத்தது இவரப்பா இவரை இங்கே ஒன்று கழிச்சு செய்தாச்சும் வேண்டாம். உடைய உறுப்பு தான் இருக்கு, ஏ மட்டும்தான் இருக்கு. 1 கீழ் ஏ வர்க்கம் சாய 4 ஏ சக 4 சாய 2 கீழ் ஏ கனம் சாய 8 சமன் இதெல்லாம் 1 கீழ் ஏ சாய 2 வர்க்கம் 2 கீழ் ஏ சாய 2 ஏ வர்க்கம் சக 4 ஏ சக 4 ஏ சாய 2 வர்க்கம் ஏ வர்க்கம் சக 4 ஏ சக 4 பொது அடியை அடுத்தம் என்றால் இதில் வரும் ஏ வர்க்கம் சக 4 ஏ சக 4 இதில் வரும் பாருங்கோ சாய 2 இருந்தது. இது சரி இது சரி, இன்னொரு ஏ சாய 2 எக்ஸ்ட்ராவாக வரும். பொது அடி எடுத்து கூட்டுறது வேறு ஒன்றும் இல்லை. கூட்டினால் ஏ வர்க்கம் இதில் 4 இதில் 2 போனால் 2 சக 4 இதுலேயும் சக 4 சக 8 கீழே ஏ சாய 2 வர்க்கம் ஏ வர்க்கம் சக 4 ஏ சக 4ன்றது பிள்ளைகள் ஏ பாருங்க எழுதினா சரியா உண்டு இல்லை. இதில் ஒரு பிளவு விட்டோம் என்னென்றால் காரணிப்படுத்திக்குள்ளே ஏக்கணம் சாய 2 கணத்தை ஏ சாய 2 ஏ வர்க்கம் சக 2 தான் வந்திருக்கணும். அதில் 4 ஏன்னு வராது, இதில் 2 ஏன்னு வந்திருக்கும். இதில் 2 ஏன்னு வந்தால் இதுலேயும் 2 ஏன்னு வரும். என்ன பிள்ளைகள் 2 ஏன்னு வரும். அப்போ 2 2 2 2 அப்போ 2 ஏன்னு வந்தால் இதில் 2 அதில் 2 அழிபட்டுப்போம். சரிதான். அப்போ பாருங்க இப்போ 2 2 1 வெட்டி கொண்டால் இனி என்னென்ன மிச்சம்னு பாருங்க. இதில் ஒரு 4 அதில் ஒரு 4 8 மட்டும்தான் மிச்சம். ஏ வர்க்கம் சக 8 கீழே இருக்குது ஏ வர்க்கம் சக 2 சக 4 நான் எழுதலாம். பாருங்க இப்போ அப்படி எழுதி போட்டு திருப்பி எழுதுவோம். ஏ வர்க்கம் சக 8 ஏ சாய 2 வர்க்கம் ஏ சக 1 வர்க்கம் சக 3
இவர் பெரிது 0, இவர் பெரிது 0. ஏன் நிறைவேற்கமல்லோ ஏ 2க்கு சமன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். சரி, ஆனால் இதுக்குள்ள பாருங்க, இப்போ இவர் சைவர் இந்த பிராக்கெட் சைவராக வந்தாலும் இங்கே 3 இருக்கபடியாக இவ்வளவு எங்களுக்கு பெரிது 0 தான் வரும். இவர் சமன் 0 வரையிலாதுன்னா ஏ சமனில் 2ன்னு சொல்லியிருக்கார். இங்கே இது பெரிது 0. ஏன் பெரிது 0? ஏ வர்க்கம் சக 8 பார்த்தீங்கன்றால் ஏ வர்க்கம் 0 ஆகினாலும் ஏ வர்க்கத்தோட 8 கூட்டிகள் அது பெரிது 0 வரும். அப்போ மேலே இருக்க பிராக்கெட் பெரிது 0, கீழே இருக்கிறது எல்லாருமே பெரிது 0 என்றபடியால் இந்த இந்த பின்னமே பெரிது 0 என்று தான் வரும். ஆக நாங்கள் எழுதலாம். எனவே 1 ஏ வர்க்கம் சய 4 சக 4 சய 2 ஏக்கணம் சய 8 பெரிது 0. 1 ஏ வர்க்கம் சய 4 ஏ சக 4 பெரிது 2 ஏக்கணம் சய 8. விளங்கிச்சோ பிள்ளைகள்? ரைட். அப்போ இப்போ பாருங்க, நான் உங்களை சமநிலை என்றதின் அடிப்படைகள் எல்லாம் சரியாக விளங்கப்படுத்தி அதில் மெல்ல 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 ஆக ஈஸியான கேள்வியிலிருந்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி 10 கேள்வி உங்களுக்கு செய்திருக்கேன். இவ்வளோத்தையும் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்கோ. நாங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான பழைய பாஸ் பேப்பர் 90களில் 80களில் வந்த பாஸ் பேப்பர் கேள்விகளையும் கொஞ்சத்தை செய்து பார்ப்போம். எந்தளவுக்கு கஷ்டமான கேள்விகளுக்கு எங்களை ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறோமோ அந்தளவு எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் வர கேள்வி சிம்பிளாக இருக்குது. சரிதான பிள்ளைகள்? இவ்வளோத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு அடுத்த பகுதிக்கு வாங்கோ. அடுத்த பகுதியில் என்ன செய்ய போகிறோம்? இதில் இன்னும் மேலதிகமாக கேள்விகளை செய்ய போகிறோம்.